கிறிஸ்துவ இயேசுக்குள் பிரியமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி கிருபை அளித்ததுக்காக பரலோகத்தின் தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். சகோதரர் சொன்னது போல இது மூன்றாவது பாகம், அதாவது தீர்க்கதரிசன சம்பந்தப்பட்ட பாடமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் முக்கியமாக அவர் லார்ட்ஸ் கிரேட் ப்ராஃபஸி என்ற ஒரு தலைப்பின் கீழாக வால்யூம் ஆதாரம் கொண்டு தேவனுடைய வசனத்தில் மொத்த 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த ஆழமான உண்மைகளை வால்யூமில் இருக்கக்கூடிய பசுத்தமான வார்த்தைகளை கொண்டு நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதேமாரி சில ரீப்ரிண்ட்ஸ் ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாடத்தை பார்த்துட்ருக்கோம். சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு வாரத்துக்கான பகுதிக்குள்ளே நம்ம கடந்து போகிறதுக்கு முன்னாடி முதல் 2 பாகத்தை ஒரு சுருக்கமாக நம்ம ரிவிஷன் பண்ணோன்னா, முதலாவது அந்த ஒரு 3 வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு தேவாலயத்தில் இந்த ஆலயம் எப்படி இருக்குது என்பதை சீடருங்க சொல்லும்போது, அந்த ஆலயத்தில் இருக்கிற கற்கள் ஒரு கற்கள் மேலே இன்னொரு கல் இருக்காது என்பதையும் தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார். அதாவது இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை ஒன்று இருக்குதுன்னே சீடர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. முதலாவது வருகை ஒன்று இருக்குது, 2வது வருகை ஒன்று இருக்குது என்பதை சீடர்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மெஸ்ஸியா வருவதற்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மெஸ்ஸியா வந்த உடனே அந்த காலத்தில் ராஜ்யம் ஆரம்பிச்சிருன்ற நம்பிக்கை தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் கர்த்தர் இயேசு சொல்லும்போது இந்த ஆலயம் முழுக்க முழுக்க அது முழுக்க முழுக்க டிஸ்ட்ராய் ஆடுன்ற வார்த்தை அவர் சொல்லியிருந்தார். அப்போது 2 முடிவு பற்றி கர்த்தர் பேசியிருந்தார்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அது முதலாவது முடிவு கேட்டிங்கன்னா, 70 AD இஸ்ரேல் தேசம் முற்றிலும் பார்த்திங்கன்னா அழிக்கப்படும். தேவாலயம் முற்றிலும் அங்கே அழிக்கப்படும். முழு இஸ்ரேல் ஜனங்க உலகம் எங்கெல்லாம் சதறி போயிடுவாங்க. அந்த அழிவு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஓட்டத்தை சீக்கிரம் முடிச்சிருங்க சொல்லி அப்போஸ்தலர் சொல்லியிருந்தார். அதனால் 11 பேருமே அந்த காலத்தில் ஓட்ட முடிச்சிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மாற்றமே, அதாவது அப்போஸ்தலர் யோவான் மாற்றம் கடைசி வரைக்கும் இருந்து வெளிப்படுத்தல் புத்தகத்தை என்ன பண்ணாருன்னா எழுதி வச்சிருப்பா நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 3ஆம் வசனத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் என்ன அடையாளம்னு கேட்டாங்க. அதாவது அந்த இடத்துல வருகைன்ற வார்த்தை வராது, ஃபரோசியா. அதாவது நீங்கள் ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்துட்டிங்கன்னா நாங்கள் எதை வச்சு நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சம், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, ஜனங்களுக்கு விரோதமாக ஜனம், தேசத்துக்கு விரோதமாக தேசம் விரோதமாக அநேக விதமான பிரச்சனை உலகத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது நான் உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆபத்து உலகத்தில் வந்திருப்பேன்ற விஷயத்த அவர் சொல்லியிருந்தார்னு பார்த்தோம். அதே போல் 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அக்கிரமம் மிகுதியானதுனால அநேகருடைய அன்பு தழிஞ்சு போய்டுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். கடைசி நாட்களில் இந்த உச்சக்கட்ட அந்த அன்பு குறைஞ்சிரும்ன்றது பார்க்கும்போது, அப்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பார்க்கும்போது சௌரஸ்வரிகளை கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே வரும்போது அவர்கள் மாத்திரமே ஜெயம் கோர முடியுன்றது நம்ம முதல் பாகத்தில் பார்க்கும்போது என்ன பார்த்தோன்னா, 14ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம். என்னன்னா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கிலும் அறிவிக்கப்படும் போது அப்பொழுது முடிவு வரும்ன்றத ஒரு வார்த்தை பார்த்தோம். அதோடைய விளக்கத்தை நான் பார்க்கும்போது, எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த சுவிசேஷம் கிடையாது, ஜஸ்ட் சாட்சிக்காக, அதாவது ஒரு சாட்சியாக மாத்திரமே அறிவிக்கப்படும்ன்றது நம்ம பாடத்தில் பார்த்துருந்தோம். அதனால் சகோதர சகோதரிகளே, அந்த 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் முதல் பாகத்தில் பார்த்துருந்தோம். 2வது பாகத்தில் நம்ம என்ன பார்த்தோம், 15ஆம் வசனத்து மேலே அதிகமாக கவனம் செலுத்தணும் இல்லைங்களா? என்ன சொல்கிறாரு 15ஆம் வசனம் கேட்டிங்கன்னா, நீங்கள் பாலாக்கும் அருவருப்பு, அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் யூதாயில் இருக்கக்கூடிய என்ன பண்ணுங்க, மலைகளுக்கு ஓடிப்போங்கன்ற வார்த்தை பார்த்தோம். இதை குறித்து யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம், தானியேல் இதை குறித்து எழுதியிருக்காருன்னு ஒரு வசனத்தை நான் பார்த்தோம். அதனால் சகோதர சகோதரிகளே, தானியேல் எதை குறித்து எழுதியிருக்கிறாருன்னு நம்ம கடந்த பாடத்தில் பார்க்கும்போது நம்ம அநேக விஷயத்தை பார்த்தோம் சகோதரிகளே. தானியேல் 12ஆம் அதிகாரத்தை குறித்து தான் கர்த்தர் இயேசு அங்கே மென்ஷன் பண்ணார். ஏன் அப்படின்னா, தானியேல் 12ஆம் அதிகாரம் மாத்திரம் இல்லை, அந்த புத்தகமே என்ன அடங்கியிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துடைய 1வது வருகை, இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை, புறஜாதியாரின் காலம், தேவனுடைய ராஜ்ய உலகத்தில் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும், அந்தி கிறிஸ்து காலப்பகுதி, அந்தி கிறிஸ்து காலக்கான அந்த காலக்கணக்கு எவ்வளோ வருது, எல்லாமே கிளியராக தானியேல் புத்தகம் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அது அந்த காலத்தில் அவருக்கு வெளிப்படலை. தேவன் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாற்றம் தான் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தேவன் திட்டம் வச்சதுனால, உன்னுடைய காலம் முடிகிற வரைக்குமே, அதாவது முடிவு காலம் வரைக்குமே இது ரகசியமாக இருக்குன்னு சொல்லியிருந்தார். அந்த ரகசியம்தான் எப்போ நாம் பார்த்தோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா, அந்த முடிவு காலம் எப்போ ஆரம்பிச்சதுங்களா? அது ஆன்டி கிரைஸ்ட் காலம். முடிவு காலம் எப்போ ஆரம்பிச்சது? 1799. 1799 தான் முடிவு காலம் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் தானியேல் புத்தகமே புரிய முடியுன்றது தான் தேவனுடைய திட்டம்.
அதாவது இதை குறித்து வந்து 2வது வால்யூமில் அநேக விஷயங்கள் வந்து தானியல் புத்தகத்தில் சொல்லப்பட்ட 2ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3ஆம் வால்யூமில் 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம் எல்லாத்தையும் பதில் விளக்கிட்டுக்கிறாங்க. ஸோ நாங்கள் சொல்கிற எந்த விஷயமும் உங்களுக்கு புதுசு கிடையாது. எல்லாமே வேத வசனத்திலையும் வால்யூமில் இருக்கிற விஷயம் தான் உங்கள் முன்னாடி நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் சொல்லிக்கல. அதனால் 12ஆம் அதிகாரத்தை குறித்து அநேக ரகசியங்கள் நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். அதாவது பாலாக்கும் வரவேற்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்து அமைப்பு உருவாயிடும். என்னுடைய 2வது பிரசன்னம் நீங்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எதிர்பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்து அமைப்பு உருவாகும். அந்தி கிறிஸ்து அமைப்பு உருவானதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு காலப்பகுதி எடுக்கும். அந்த காலத்துக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும், என்னுடைய பிரசன்னம் இருக்கும் என்ற விஷயத்த அப்போஸ்தலர்கள் சொல்லி கொடுத்தாரு. அதாவது என்ன சொல்ல வந்தார்னா, நீங்க உங்களுடைய காலத்திலேயே நான் வந்துடுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. அந்தி கிறிஸ்து காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பிரசன்னம் இருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம பார்த்தோம் 1260 வருடங்கள் அந்தி கிறிஸ்து காலப்பகுதி. அங்கிருந்து 1799 அது முடியுது. ஸோ அப்போ பார்க்கும்போது 18ஆம் நூற்றாண்டில் தான் தேவனுடைய வசனங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் நம்ம தானியேல் 12 படிக்கிறோம். துர்மார்கன் ஒருவனும் உணரான் சொல்லும்போது 18ஆம் நூற்றாண்டில் தேவனுடைய வசனங்கள் அந்த ஒரு போப்பு கீழே வந்து இருந்த பைபிள் யாருமே படிக்காத மாதிரி கட்டுப்பாட்டு இருந்ததுனால 18ஆம் நூற்றாண்டில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு ப்ராஃபஸி ஞாபகம் இருக்குங்களா? 2300 ராவ் பகல் இந்த ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கு 2300 ராவ் பகல் செல்லணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அது என்னன்னு கேட்டால், இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலப்பகுதி கிடையாது. அது உண்மையான கிறிஸ்தவ சபை, அதாவது கிறிஸ்துவின் சபையாகிய அவருடைய சபைக்குள் அநேக பொய்யான போதனை சபைக்குள்ள வந்துடும். அந்த எல்லா பொய்யான போதனை எது பொய் என்பதை கண்டுபிடிச்சு உண்மையான சத்தியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆலயம் சுத்திகரிக்கப்படுவதற்கு அநேக காலம் செல்லும் என்றது தான் அப்போஸ்தல் பவுல் மூலமா இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு நான் பார்க்கிறோம். தெசலோனிக்கே புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ 2300 ஆப்புகள் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதை நான் டீட்டெயிலாக இப்போ பேச வரும்ல. அதாவது BC 454 ஆரம்பிக்குது. அது ஒரு 70 வாரம் அதில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1878 வரைக்கும் அது கண்டினியூ போகும். ஸோ ஒரு பெரிய அது தீர்க்கதரிசனம். அதை பற்றி நான் டச் பண்ணல. என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியேலை அழைச்சிட்டு போவார் ஆலயத்துக்கு. அங்கே அநேக அசுத்தமான கிரிகள் நடந்துட்டு இருக்கும். அநேக பொய்யான போதனைகள், விக்கிரங்கள் நிறைந்த ஒரு ஆலயமாக இருக்கும்போது சொல்லுவார், இது என்ன நீ பார்க்குறியா எசேக்கியேல் கேட்கும்போது, அதெல்லாம் பார்த்தோன்னு சொல்லி இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு நபர் வருவார்ன்ற மாதிரி அங்கே சொல்லப்படும். ஸோ அதாவது அதுதான் 9th சாப்டர். எசேக்கியேல் 9th சாப்டரில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தூதன் ரெசல்பருடைய ஊழியத்தை பற்றி அங்கே சொல்லப்படும். ஸோ என்டையர் கிறிஸ்துவ மண்டலத்தில் இருந்த ஒரு பொய்யான சத்தியத்தை, பொய்யான அந்தி கிறிஸ்து அமைப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கும் போது அதிலிருந்து சபை உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலப்பகுதி தான் 18ஆம் நூற்றாண்டுன்றது முக்கியமான பகுதி. இது எல்லாமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2வது வால்யூமில் தெளிவாக ஒரு சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப தெளிவாக பேசப்பட்டிருக்குது. அப்போது 18ஆம் நூற்றாண்டு என்ன பார்த்தீங்கன்னா, பைபிளில் மறைக்கப்பட்ட சத்தியங்கள் வெளிப்படும். அதில் முதல் சத்தியம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கிரைஸ்டுடைய செகண்ட் கமிங், இயேசு கிறிஸ்துடைய 2வது பிரசனத்தை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஒரு ஃபைனலாக ஒரு 3 டேட் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? 539லேருந்து ஆரம்பித்து ஒரு காலமும் காலங்களும் கரை காலமும் செல்லும் சொன்னால் 3.5 வருஷம். அதே போல் 1290 நாட்கள், அதே போல் 1335 நாட்கள்ன்றது ஒரு 3 டேட் பார்த்தோம். அதாவது 1260 நாள் ஒன்று, 1290 நாள் ஒன்று, 1335 நாள் ஒன்று. இந்த 3 டேட் அங்கே இடத்துல நான் பார்க்கும்போது அந்த 3 டேட்டை எங்கே அப்ளை பண்ண நம்ம கடந்த பாடத்தில் பார்த்தோம். 539, அதாவது அந்தி கிறிஸ்து காலம் ஆரம்பிக்கும் போது தான் இது கரெக்டாக அப்ளை பண்ணும்போது முதல் டேட் நம்ம என்ன பார்த்துட்டோம், 1260 வருஷம் ஆட் பண்ணோம் எங்கேக்கு, ஆன்டி கிறிஸ்ட் காலத்துக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா 1799 முடியுது அந்தி கிறிஸ்து காலம். அகெயின் அந்த ஒரு 539க்கு ப்ளஸ் 1290 ஆட் பண்ணனா 1229 வருது. அதுதான் வில்லியம் மில்லருடைய காலத்தில் கர்த்தருடைய 2ஆம் பிரசனத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு பார்த்துட்டோம். பட் 1844 கர்த்தர் 2வது வருகை வந்துருவார், அவர் மாம்சத்திலே வருவார்னு சொல்லி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நடந்தது. அது என்னன்னு கேட்டால், கர்த்தர் வருவதற்கு தாமதம் செய்யும் போது அங்கே எல்லாருமே என்ன பண்ண நிதிரை போயிட்டாங்கன்றது படிக்கிறோம், அந்த 10 கன்னிகைகள். அப்போது அந்த 2ஆம் பிரசன்னத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணது 1829லேருந்து 1844 வரைக்குமே. அங்கே தான் ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ 2ஆம் பிரசன்னம் மாம்சத்தில் வராருன்னு எதிர்பார்க்கும் போது வராத போது எல்லாருமே பார்த்தா நெக்லெக்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வழிகளை பார்த்துட்டு போகும்போது ஒரு சிறு கூட்டத்தார் இல்லை ஏதோ ஒரு வசனங்கள் கண்டிப்பாக நம்ம ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் 1874
கர்த்தர் இயேசு இரண்டாம் பிரசன்னத்தில் வந்துட்டார் என்பதை ஒரு ஆழமான உண்மை வந்து கண்டுபிடிச்சாங்க சகோதரர்களே. எப்படி பார்த்தோம் நம்ம லாஸ்ட் சப்ஜெக்ட்ல பார்க்கும்போது 539 இருந்து அல்லது 539 ஏடிலிருந்து 1335 நாட்கள் காத்திருந்து சிறுகிறவன் பாக்கியவான் சொல்லும்போது 1874 கிறிஸ்து இயேசு இரண்டாம் பிரசனத்துல அவர் மாம்சத்துல இல்ல ஆவியின் சரீரத்துல மகிமை நிறைந்தவராக அவர் வந்துட்டார் என்ற மிகப்பெரிய சத்தியம் வந்து ப்ரொக்ளைம் பண்ணப்பட்டது. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாமே எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தானியேல் புத்தகத்துல இருக்குது. அப்ப தானியேல் புத்தகம் 12 அதிகாரத்துல இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும்னா இது தானியேல் 12 அதிகாரத்துக்கும் தானியேல் 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அநேக ரகசியங்களுக்கும் வெளிப்படுத்தலுக்கும் ஒரு மிகப்பெரிய லிங்க் இருக்குன்னு நம்ம கடந்த படத்துல பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த கண்டினியூஷன் இருந்தால் தான் இன்னைக்கு இந்த பாடம் என்ன பார்க்க போறோம்னு தெரிய வரும் சகோதரர்களே. அந்த கண்டினியூஷன் இல்லைன்னு சொன்னா ப்ராஃபஸி என்பது எப்படி தெரியுங்களா, ஒரு கேரக்டர் மாதிரி கிடையாது. இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் தேடி வாசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இது. எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கு என்பது எதுதான் நம்மளை வந்து உற்சாகப்படுத்தும் கேட்டிங்கன்னா, தீர்க்க தரிசனங்களை கவனித்து பார்ப்பது நலமா இருக்குன்றது அப்போஸ்தலர் பேதுருடைய விளக்கங்கள் நான் பார்க்கிறோம். எந்த காலத்திலையும் ப்ராஃபட்டிக்கல் சப்ஜெக்ட் தான் நம்ம அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது தான் பைபிள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சத்தியம் சகோதரர்களே. அதனால வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம பார்த்தோம். என்னன்னா சகோதர சகோதரிகளே, இனி காலம் செல்லாது, வானத்தின் பக்கம் கைகளை உயர்த்தி ஜீவனுள்ள தேவனுடைய பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அந்த தானியேல் புத்தகத்துல என்ன பண்ணாரு, ஒரு தூதன் அங்க சொன்னாரு, இனி காலம் செல்லாது, தேவனுடைய ரகசியம் எல்லாமே வெளிப்பட்டுடும் என்ற வார்த்தை வந்து அந்த இடத்துல சொல்லும்போது அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு தானியேலுக்கு. அப்ப உன்னுடைய காலத்துல இந்த ரகசியம் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப தேவ ரகசியம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலம் காலங்களும் மறைக்காலம் செல்லும் போது அந்த ரகசியம் வெளிப்படும் சொன்னாரு. அதுதான் நான் பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அதாவது 7 இடிமுழக்கங்கள், அதாவது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் வெளிப்படும் என்ற வார்த்தை நான் பார்த்தோம். இந்த 7ஆம் தூதன் மூலமாக சார்ல்ஸ் ஸ்டேஸ் ரசல் பதர் மூலமாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம்னாக்கா, தேவன் கர்த்தர் இயேசு உலகத்தில் வந்ததுக்கு அப்புறம் உண்மையும் உத்தவமான ஊழியக்காரனாகிய கர்த்தர் இயேசு மூலமா திறந்து கொண்ட விசேஷமான பாத்திரமாகிய ரசல் பதர் மூலமாக, அதாவது உலகத்துக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சத்தியம் தான் கர்த்தர் இயேசு இரண்டாம் பிரசனத்துல வந்துட்டார். அதாவது அவர் உலகத்துக்கு கர்த்தர் இயேசு ராஜாதி ராஜா வந்துட்டார் என்ற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தையே இந்த 7 இடிமுழக்கம் குறிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா 6 வால்யூம் பிளஸ் டபர்னக்கல். இந்த 7 சத்தியம் தான் முழுக்க முழுக்க உலகம் முழுக்கன்னு சொல்லும்போது அந்த காலத்துல அநேக இடங்களுக்கு அமெரிக்கா, கனடா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வரைக்கும் வந்திருக்குதுங்க. அதாவது சிங்கப்பூர், பர்மா, ஆஸ்திரேலியா, அதாவது கம்ப்ளீட் யூரோப் பகுதி முழுக்க போயிருக்குது. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் கடைசி நாட்களில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கு என்பது நமக்கு பார்க்குறோம். அந்த 7 இடிமுழக்கங்கள் வெளியாக்கப்பட்டது, அநேக சத்தியம் உலகத்துக்கு சொல்லப்பட்டது. கர்த்தர் இயேசு இரண்டாம் பிரசனத்துல வந்து அவர் ராஜரீகத்துல இப்போ இருக்கிறார் நான் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கும்போது தான் தானியேல் என்ன பார்த்துட்டாருங்களாமா, அந்த 2 தூதர்களை பார்த்தாராம். அந்த ஆற்றுக்கு நடுவே 2 தூதரை அவர் பார்க்கும்போது அங்க என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்கும்போது சகோதரிகளே, வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேல் 10 அதிகாரம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி. அப்படியே நீங்க 6 படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து இந்த எல்லா ரகசியத்தையும் இப்போ வெளிப்படுத்த போறாருன்னு வரும். அதாவது இனி காலம் செல்லாது, எல்லா ரகசியத்தையும் தேவன் இப்பொழுது வெளிப்படுத்துவாரு. அதாவது அங்கே தேவ ரகசியம் வெளிப்படப்படக்கூடிய ஒரு ரகசியமான சத்தியம் வந்து 1874 அப்புறம் வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லைடில் நீங்கள் பாருங்களேன். அப்போ தூதன், பரலோகத்தில் ஒரு தூதன் வராரு. அந்த தூதனுடைய வேலை எப்படி இங்கே சொல்லப்படுது அடையாள பாஷைன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லைட்லையும் நம்ம பார்க்கலாம். வசனத்தை வாசிச்சிருங்க. வெளிப்படுத்தல் 10:2 வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து. பாத்தீங்களா, தன்னுடைய வலது கால் எங்க வச்சிருக்காருங்களா சகோதரிகளே? நோட் பண்ணீங்களா? அந்த ஸ்லைட்ல பாருங்க, ஸ்லைட் பாருங்க. தன்னுடைய வலது கால் வந்து சமுத்திரம், இடது கால் எங்க வச்சிருக்கிறாரு? பூமி. சரி, நீங்க சொல்லுங்களேன், வலது கால சமுத்திரத்துல வைப்பது என்ன குறிக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தூதன் யாருங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. இயேசு கிறிஸ்து. ஓகே, வலது காலு சமுத்திரத்தில் வச்சிருக்கிறாரு, அது என்ன குறிக்குதுங்களா? சரி, சமுதிரம் என்ன குறிக்குதுங்க? சமுதிரம் என்ன குறிக்குது? ஜனங்கள். அப்படின்னா கர்த்தர் இயேசு இரண்டாம் பிரசனத்துல வரும்போது யாருக்கு ஃபேவர் பண்ண வருவாரு? ஜனங்களுக்கு, அடிமைத்தனத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு
அதாவது எல்லா விதமான மூட நம்பிக்கையில இருந்து அவங்க வெளியே கொண்டு வருவதற்கு இருள் நிறைந்த இந்த உலகத்துல அசத்தியத்துல இருக்கிற மனிதர்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான், ஃபேவர் செய்யறதுக்கு வருவார். அதனால தான் அவருடைய வலது கால் எங்க இருக்குது? கடல்கிட்ட நிக்குது. இடது கால் பூமி எது குறிக்குது பாத்தீங்களா? இப்ப என்ன பண்ணது? இப்போ கர்த்தர் இயேசு 2ஆம் பிரசனம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பூமியில இருக்கிற மனிதர்களை, ஒட்டமொத்த மனிதர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற சாத்தானுடைய 4 அமைப்புகள், அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயத்தை முற்றிலும் அழிப்பதுக்கான வேலை போயிட்டு இருக்கு தான் பார்க்கிறோம். 1874 இருந்து இப்போ வரைக்கும் அது போயிட்டு இருக்குது. 1914ல அது வெளிப்பட்டது இல்லைங்களா? அந்த ஒரு சின்ன கைகளால் பெருக்கப்படாத அந்த சிறிய கல்லை பச்சுங்களா, அந்த பெரிய சிலையை வந்து கால்களுக்கு மோதிச்சு. கரெக்டுங்களா? அந்த ஒரு சின்ன கல்லு தான் தேவனுடைய ராஜ்யம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அந்த சிறிய கல் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிற காலப்பகுதி தான் இந்த முழு உலகத்துல இன்னைக்கு ஏகப்பட்ட அநேக விஷயங்கள், அதாவது ஏகப்பட்ட மாற்றங்கள், உலக ராஜ்யங்கள் எதுவுமே வந்து இன்னைக்கு நிலைநிற்க முடியாதபடிக்கு போயிட்டு இருக்கு நாம் பார்க்கிறோம். இப்படி சகோதர சகோதரிகளை நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாளுக்குள்ள வந்துட்டோம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். கர்த்தருடைய 2ஆம் பிரசன்னத்துல வந்து அவர் மிகப்பெரிய வேலை செய்துட்டு இருக்கிறார். இந்த நாட்கள்ல என்ன சொல்றாருன்னா, யூதயால இருக்கக்கூடிய எங்க போங்க சொல்லிட்டாரு? மலைகளுக்கு ஓடி போங்க சொல்லிட்டார். ஞாபகம் இருக்குங்களா? கடந்த பாடத்துல நம்ம அங்கதான் நிக்க வச்சோம். ஸோ யூதயா குறிக்குது இப்ப இருக்கக்கூடிய பெயர் சபை, அதாவது பாபிலோன் அமைப்பு. அன்னைக்கு இருந்தது வந்து பெயராகியே இருக்கக்கூடிய எருசலேம் தான். அங்க இருந்து 1ஆம் பிரசன்னத்துல கர்த்தர் வந்திருக்கும் போது முதலாவது அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணனா, உடனடியா அவங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கணும். எங்கேக்கு? 70 அடிக்குள்ள அங்க ஓட்டத்தோடு முடிச்சிருக்கணும். ஒரு மிகப்பெரிய அழிவு வரப்போகுது இஸ்ரேலுக்குள்ள. அதே போல யூதாயில இருக்கிறவங்க நீங்க வந்து மலைக்கு ஓடி போங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தை படிச்சோம் இல்லைங்களா? அது என்ன குறிக்குதுன்னா, ராஜ்யத்துக்குள்ள ஒருவரா சேர்றதுக்காக தேவன் உங்களையும் என்ன அழைச்சிருக்கிறார். அதாவது கிறிஸ்துவனுடைய மனவாட்டி ஆகிறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. அப்போ பாபிலோன்ல இருந்து நம்மளை ஏன் வர வைக்கிறாருன்னா, இப்போ ஒரு அழைப்புக்குள்ள வந்து ஒரு சபை எங்க கூடி வரும். இது டெம்பரவரி தான். அதாவது சபை கூடி வருவது, ஒரு எக்லிஷா கூடி வருவது, இதெல்லாம் வந்து சத்தியத்தை கேட்டு கிறிஸ்துக்குள்ள வாழ்வதற்காக தான். ஆனா அழைப்பு வந்து எதுக்குன்னா, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒருவரா சேர்க்கறதுக்காக. அதனாலதான் தேவன் ஒரு வசனம் நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு. ஞாபகம் இருக்குங்களா? அந்த காலத்துல இருந்து உங்களை அழைத்து தேவன் தன்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உங்களை உட்படுத்தினார். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை உட்படுத்திருக்கிறார் சகோதரர்கள். அப்படின்னா நம்ம இப்போ சேர்ந்து வர்றது, கன்வென்ஷன் மீட்டிங், காட்டேஜ் மீட்டிங், அதுக்கப்புறம் அத்தனை விஷயம் எதுக்கு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு செட்டில் ஆகிறதுக்கோ ஏதோ ஒரு சபையிலேருந்து இந்த சபைக்கு மாற்றி வந்துடுறதுக்காக கிடையாது. நாம் கூடிய சீக்கிரம் கிறிஸ்துவனுடைய அந்த மகிமை நிறைந்த கர்த்தர் இயேசுவும் முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றிருக்கிற அந்த பரிசுத்தவான்களோட போய் நாம் உடனே சேர்ந்து அவங்களோட ஆளுகை செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் வந்திருக்கிறோம். அப்போ யூதயா இருக்கக்கூடியங்க சீக்கிரம் அங்கே ஓடி போனன்று பார்க்குறோம். அப்படின்னா என்னன்றது நம்ம பார்த்தோம். பாபிலோன்ல இருக்கக்கூடிய ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள் இல்லைங்களா? நம்ம அதை பார்த்தோம் இல்லைங்களா? பாருங்க, வசனத்தை நம்ம படிக்கலாம். அது வசனம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த வசனம் மட்டும் படிச்சிடலாம். ஏசாயா 52 அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானை தொடாத இருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அதில் நடுவில் இருந்து நீங்க புறப்படுங்கள், அசுத்தத்துல இருந்து உங்களை சுத்திகரிங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. யார் இந்த சத்தத்தை வந்து சொல்றாரு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 18:2 வசனம் வாசிச்சுட்டு. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய குடுமாயிற்று. இந்த சத்தம் யாருதுன்னு நீங்க சொல்ல முடியுங்களா சரஸ்வரிகளே? சில கேள்விதான். நீங்க கனெக்ட் ஆகுங்க. இந்த பாடத்துல நீங்க கனெக்ட் ஆனீங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே கேட்ட சப்ஜெக்ட் தான். இந்த சத்தம் யாருடையது? மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது, சகல அசுத்த ஆவிகளின் குடியிருப்பு, பேய்களுடைய வாசஸ்தலம் சொல்லிட்டார். இந்த சத்தம் யாருது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து 2ஆவது பிரசனம் வந்ததுக்கு அப்புறம் முதலாவது வரிகள் எப்படி யூதேக முடிவில், எருசலேமே எருசலேமே நீ பாழாக்கப்படுவாய், உன் தேசம் அழிவாகும், உன்னுடைய ஆலயம் வறுமையாக்கும் சொன்னாரோ, அதே கர்த்தர் இயேசு 2ஆம் பிரசனம் வந்ததுக்கு அப்புறம் 1878ல பாபிலோன் விழுந்தது, விழுந்ததுன்னு சொல்லி பெயர் சபையாகிய அந்த அந்திகிறிஸ்து அமைப்புக்கு ஒரு முடிவு, அதாவது தீர்ப்பு எழுதியிருக்கிறார் நான் பார்க்கிறோம். ஸோ அப்படின்னா சகல விதமான அசுத்த ஆவிகள் என்றது என்ன குறிக்குது? பேய்களுடைய குடியிருப்பு. ஞாபகம் இருக்குங்களா? அசுத்த ஆவிகள். அங்க இன்னொரு வார்த்தை கூட டீட்டெயிலாக படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். சகல விதமான அசுத்த ஆவிகள்னா என்னங்களா? பொய்யான உபதேசங்கள், அப்புறம் பேய்களுடைய குடியிருப்பு. என்னங்களா? என்னுடைய சபை எப்படி ஆகும்னா, ஒரு சின்ன கடுகு விதை போல நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பேன் சபையை. பரலோக ராஜ கடுகு விதை குப்பா இருக்கும். அது கூட சீக்கிரம் ஒரு பெரிய மரம் ஆயிடும். எப்படி ஆயிடும் மரம்?
கடுகு மரம் பெரிய மரம் ஆயிடும். ஆகாயத்தின் பருவம் வந்து கூடு கட்டும். அதோடைய கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா, முதலாம் சபையில இருந்து ஆக்சுவலி அப்போஸ்தலர் இருந்து பாதுகாத்தாங்க. 2ஆம் சபையில இருந்து ஆரம்பிக்கும். மெதுவா அந்த கிராஜுவலா டெவலப் ஆகும் அந்த மரம். 3ஆம் சபையில ஆகாயத்தின் பருவம் வந்து கூடு கட்டும். அதாவது ரோமன் கேத்தலிக்கோட ரோமன் சிஸ்டம் எல்லாம் சபைக்குள்ள வந்துரும். 6ஆம் சபை வரைக்குமே அசுத்த ஆவிகளுடைய சகல விதமான பொய்யான உபதேசங்கள் சபைக்குள்ள வந்து அநேக விதமான கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ள வந்துரும். அதனால தான் 1874ல பாபிலோன் விழுந்தது என்ற என்ன அர்த்தம்னா, இந்த சகல விதமான அசுத்தமான போதனையில இருந்து தன் ஜனங்களை இப்போ விழுந்து போன அந்த சபையில இருந்து ரிஜெக்ட் பண்ண அந்த சபையில இருந்து நான் உன்னை வாந்தி பண்ணி போடுகிறேன் என்ற அந்த வார்த்தை வெளிப்படத்துல இருக்குது இல்லையா, 1878ல இந்த சபையை ரிஜெக்ட் பண்றார். இப்போ அந்த சபைக்குள்ள இருந்து தான் யாரெல்லாம் வந்திருக்கும் கேட்டீங்கன்னா, நீங்க நான் எல்லாமே வேற ஒரு சபைகள் சிஎஸ்ஐ, மெத்தோடிஸ்ட், பென்டகோஸ்ட், இந்த மாதிரி வேற ஒரு சபைகள்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்க இருந்த நம்மள என்ன பண்ணிட்டார், பேசிக் கிளாஸ் கேட்கும் போது ஒரு சத்தம் நமக்கு வந்துச்சு. இந்த சத்தம் யாருன்னு பார்க்கலாம். வசனம் வாசிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தல் 18:4. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். ம். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்ற சத்தம் இது யாரோட சத்தமா இருக்கும்? டிவைன் கால் ஆஃப் தி காட்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? த கிரேட் டிவைன் கால்னு ஒரு சப்ஜெக்ட் பேசிக்கல. என்ன சப்ஜெக்ட்டுங்களா? கமோட் பாபிலோன் கிளாஸ் ஞாபகம் இருக்கா? இந்த சத்தம் யாருதுங்களா? இது தேவனுடைய சத்தம். அதாவது தேவனே நம்மளை வந்து அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய அழைப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்றது ஒரு வார்த்தை. ரெண்டாவது, அவருடைய பாவங்களுக்கு உட்படாதிருங்கள் ரெண்டாவது வார்த்தை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ரசல் பதர் வந்து இதுக்கான கமெண்ட்ரி கொடுக்குறாரு. ஆச்சரியமா இருக்கு. அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னா, அவளை விட்டு வெளியே வருவது அவங்களுடைய பொய்யான சகல விதமான மூட நம்பிக்கைகள், பொய்யான போதனைலேருந்து வெளியே வந்துட்டோம். அதாவது ட்ரினிட்டி, ஆத்துமா, நரகம், அப்புறம் ஐடல் வர்ஷிப், புனிதர்களை ஆராதனை செய்யறது, இது போன்ற ஏகப்பட்டது இருக்கு. எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துட்டோம். அதே போல ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் பிரசனத்தில் வரப்போறாரு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வந்து அவங்களை தீர்ப்பு பண்ணது அவங்களுக்கு தெரியாது. சகோதர சகோதரிகளே, இது இந்த சத்தியத்தை தெரிஞ்சு ரொம்ப அருமையா சொல்றாரு. இந்த சத்தியத்தை தெரிந்து யாராவது ஒருவர் நீங்க சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பாபிலோனுடைய அமைப்புக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்களுடைய ஊழியங்களோ உங்களுடைய அர்ப்பணிப்பு இருந்துச்சுனாக்கா, நீங்க தேவ சித்தம் தெரிஞ்சு எங்கதான் இருக்கிறீங்க சொல்றாரு. அதாவது இங்க வந்துட்டோம், அதுல ஏதாவது உங்களுக்கு கமிட்மெண்ட், உங்களுடைய ஊழியங்களுடைய அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா நீங்க கூட அங்கதான் இருக்கிறீங்கன்ற அந்த கான்செப்ட்ல சொல்றாரு. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு, ஒருவேளை தேவ சித்தத்தை தெரிஞ்சு தேவனுடைய ஜனங்களா இருந்து கூட அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பாதையில் அர்ப்பணிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட குழப்பத்துக்குள்ள நீங்க மறுபடியும் எவ்விதத்தில சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா, கிரைஸ்டுடைய செகண்ட் பிரசன்ஸ் இருந்தது. உங்க சத்தியம் ஏன் சத்தியம் கிடையாது, தேவனுடைய தெய்வீக சத்தியம். இது ஒரு மனிதன் கொடுத்த சத்தியம் கிடையாது. இது சபைக்கு கர்த்தர் இயேசு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய, தேவன் கொடுத்த மிகப்பெரிய பிரிவிலேஜ் கேட்டீங்கன்னா, சபையில கிறிஸ்து 2வது வருகை வந்திருக்கிறது உண்மை. அவர் தான் இந்த உலகத்தில் நம்மளை பிரிச்செடுத்தது உண்மை. ஆனா அவளுடைய பாவங்களுக்கு உட்படாதீங்கன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, அவங்களுடைய செல்வாக்கு, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல எவ்விதத்திலும் நம்ம போய் ஈடுபட்டுட முடியாது. காரணம் என்னன்னா, அது முழுக்க முழுக்க பாபிலோன். குழப்பம் குழப்பம் குழப்பம். அந்த குழப்பத்துல ஒரு நம்ம ஏதாவது சிக்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. சொல்ல சொல்லிக்கலே, ஒரு வசனம் ரொம்ப கோட் பண்றாரு. மத்தேயு 15ஆம் அதிகாரம், பைபிள்ல இருக்காது, சாரி ஸ்லைட்ல இருக்காது. 15:14 ஒரு அருமையா சொல்றாரு. முழு கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்கிற பேர் சபையார் என்ன செய்துட்டு இருக்காங்க சொல்றாரு கேட்டீங்கன்னா, மத்தேயு 15:14. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 14. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலேயே விழுவார்களே என்றார். ரொம்ப தெளிவா சொல்றாரு. குருடருக்கு குருடர் வழிகாட்டினால் 2 பேரும் எங்க தான் விழுவாங்க. அதாவது என்டையர் கிறிஸ்துவ மண்டலம் என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாது. ஆக்சுவலி இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க ஏகப்பட்ட பொய் போதனை சம்பந்தமா வச்சுட்டு கர்த்தர் 2வது வருகை வரப்போறான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொய்யான அமைப்புக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கும்போது, எவ்விதத்திலும் உங்களுடைய ஊழியங்களோ உங்களுடைய அர்ப்பணிப்போ உங்களுடைய எதுவுமே அங்க நடக்கூடாது. பார்த்தீங்கன்னா அங்க போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம்மளை பாபிலோன் வந்து வெளியே கூப்பிட்டார், குழப்பத்தில் வெளியே கூப்பிட்டார். 1. 2வது, அவங்களுடைய பாவங்களுக்குள்ள நம்ம எந்த விதத்திலும் பங்கு பெற்றக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ஏன் இவ்வளவு பெரிய வாரன் தரணும், ஏன் இவ்வளவு பெரிய எச்சரிக்கை தரணும் கேட்டீங்கன்னா, கூடிய சீக்கிரம் அதை அழிக்க போறார். என்டையர் கிறிஸ்துவ மண்டலத்தை உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஜனங்க முன்னாடி இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யான அமைப்பு என்பதை அறிவிக்க போறாரு. சரஸ்வரிகள் ஜனங்களுக்கு தெரிய போகுது.
அது நெக்ஸ்ட் படிக்க போறோம். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, வீட்டின் மேல் இருக்கிற கூடிங்க வீட்டுக்குள்ள வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. கரெக்ட்டுங்களா? அடுத்த வசனம் பார்த்தோம். அது என்ன குறிக்குது? ஒரு உன்னதமான அழைப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் கிறிஸ்து இயேசுவின் சரீர அங்கத்துக்குள்ள ஒருவராகிறதுக்காக தான் அழைப்பு. ஸோ கனம், மகிமை, புகழ்ச்சி எல்லாம் எப்பதான் ஒருத்தர் கிடைக்கும் கேட்டீங்கன்னா, அவர் கிறிஸ்துவனுடைய சபை ஆனதுக்கு அப்புறம் கொடுக்க போறார். யாரு? சபைக்கு. முழு உலகத்தையே ஆசீர்வதிப்பதற்காக ஹையஸ்ட் குளோரிஃபிகேஷன் யார் கொடுக்க போறார் பார்த்தீங்கன்னா, தலையாக இயேசு சபை கொடுக்க போறார். அவர் உங்களை ஹானர் பண்ணுவார், அவர் உங்களை கனம் பண்ணுவார், அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல பேர் எடுக்கிறதுக்கோ புகழ் எடுக்கிறதுக்கோ ஒரு செல்வாக்கு யூஸ் பண்ணி எந்த ஒரு நிலையை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிடாதீங்க. உலகத்தில் ஏதோ அசோசியேஷனில் மெம்பர் ஆகிற மாதிரியோ இல்லை உலகத்தில் ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஏதோ ஒரு மெம்பர் ஆகி அதுல இருந்து ஒரு உயர்ந்த ஒரு லட்சியத்தை நீங்க எடுக்க போயிடாதீங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கான டைம் கிடையாது. இந்த உலகத்துல 4 அமைப்பு அழிய போகுதுன்னு சொல்றாரு. அதே போல என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அடுத்து மத்தேயு 24 அதிகாரத்துல 18 வசனம் வாசிங்க. மத்தேயு 24 18 வசனம் வாசிக்கலாம். Matthew 24:18. மத்தேயு 24 அதிகாரம் 18 வசனம். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். வயல்ல இருக்கக்கூடிய தன் வஸ்திரங்களை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? எங்க போகக்கூடாதுங்களா? திரும்பாத இருக்க கடவுன்னு சொன்னார். ரிட்டர்ன் பேக்னா என்னன்னா, மறுபடியும் நீங்க திரும்பி போவாதீங்கன்னு சொல்லும்போது இது என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, சரஸ்வரிகளே, வஸ்திரம் எதை குறிக்குதுங்களா? நீதி தானே. ஸோ வஸ்திரம் நீதி இங்க குறிக்கும் போது சௌரஸ்வரிகளே, தேவனுடைய ஜனங்க என்ன ஒரு வார்த்தை அந்த இடத்துல அவர் சொல்றாரு கேட்டீங்கன்னா, சௌரஸ்வரிகளே, எந்த விதத்திலையும் மறுபடியும் பாபிலோனுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் எந்த ஒரு பேரையோ எந்த ஒரு புகழையும் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எதையும் முயற்சி பண்ண போயிடாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா, இது நிரந்தரமான உலகம் நமக்கு கிடையாது. ஸோ அதாவது எவ்வளோ பெரிய ஒரு சத்தியம் இங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சரஸ்வரிகளே, டிரான்ஸ்லேஷன் சரியாக வரல, ஆனால் நீங்கள் வந்து அதை படிங்க. அந்த ஒரு வார்த்தை ரிட்டர்ன் பேக்னு வந்துருக்குது. ஆனால் பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க சிஸ்டர், வாசிங்க. மொழிபெயர்ப்பு அவ்வளோ கிளியராக இல்லை, அதனால் கொஞ்சம் ஒரு சில புரிய முடியும். என்றால் பொய்யான பேரளவிலான சபையில் மீண்டும் இணைவதை குறிக்கும். ஸோ பொய்யான பேர் சபையில் மறுபடியும் மீண்டும் இணைவது குறிக்கும். ஸோ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும் கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய வஞ்சனை நடப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது? பிராங்க் ஷோலு என்ன சொல்றாரு இது பத்தின்னு கேட்டிங்கன்னா, சரஸ்வரிகளே, எங்கேயுமே உங்களுடைய முயற்சிகள் நீங்க செய்யும் போது இந்த உலகத்துல எந்த ஒரு ஸ்தானத்தை வைக்கிறதுக்கு எதுவுமே முயற்சி பண்ணிடாதீங்க. காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல எது யார் மூலமா கிடைச்சாலும் அது ஒரு நிரந்தரமான ஒரு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படின்னா தேவன் கர்த்தர் இயேசு 2வது வருகை வந்ததையும் சொல்லி கொடுத்துட்டாரு. நம்ம கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள ஒருவராகிறதுக்காக தான் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்ன நடக்க போகுது, ஏன் இவ்வளோ சீரியஸாக சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து 19 வசனத்துல நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த 19 வசனத்துல என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வாரத்துக்கான கான்செப்ட், அதாவது இந்த வாரத்துக்கான கான்செப்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்க நினைச்ச மாதிரி நான் உடனடியாக 2வது பிரச்சனை வந்துட மாட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்க சொன்னாரு. அந்தி கிறிஸ்து அமைப்பு வந்து அதனுடைய காலிகைக்கு அப்புறம் அந்த காலத்துக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்றேன். அதாவது கிரைஸ்ட் செகண்ட் பிரசன்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அநேக விஷயம் நடக்குமா. அதுல முதல் விஷயம் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வாசிங்க 24 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. மத்தேயு 24 அதிகாரம் 19 வசனம். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. பாத்தீங்களா? அந்த நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் அப்புறம் பால் கொடுக்கிறவங்களுக்கும் ஐயோன்னு சொல்றாங்க. பாருங்க, அந்த நாட்களிலேனா கர்த்தர் இயேசு 2ஆம் பிரசன்னம் வந்ததுக்கு அப்புறம் 1874 அப்புறம் நடுவர்களுடைய வார்த்தை. அந்த நாட்களிலே கர்ப்பவதிக்கும் அப்புறம் பால் குடிக்கிறவர்களுக்கும் என்னங்களா ஐயோ. யார் இந்த கர்ப்பவதின்றது கேள்விப்பட்டுக்கலாம். யார் இந்த பால் குடிக்கிறன்னு கேள்வி கேட்டேன்னா, முதலாவது இந்த கர்ப்பவதி அல்லது அந்த பால் குடிக்கிறங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இது எப்போ நிறைவேறுதுன்னு கேட்கும்போது, ஒரு புதிய ஒரு குழந்தைய சுமக்கக்கூடிய ஒரு வேலை. கரெக்டுங்களா? கர்ப்பவதியா இருக்கும்போது. அடுத்து நெக்ஸ்ட் கேட்டிங்கன்னா, அந்த பால் குடிக்கிற குழந்தை என்பது என்ன? குழந்தை ஸ்டேஜ். கரெக்டுங்களா? அப்போ ஒரு புதிய குழந்தைய பெத்தெடுத்து அதை வளர்க்கக்கூடிய ப்ரோசஸ் பற்றி இங்கே பேசுகிறார். கரெக்டுங்களா? உதாரணத்துக்கு பைபிளில் எங்கேயாவது வேற எங்கன்னா அதை பற்றி பேசப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா, கலாத்தியர் 4:19 ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 4:19 வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 4 அதிகாரம் 19 வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பாருங்க, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகிற அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்றாரு. இது என்ன ஆக்சுவலி சொல்ல வராரு? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சத்தியம். இந்த சுவிசேஷ யுகத்துக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பதன் படைச்சிருக்கிறார். கரெக்டுங்களா?
அவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ளவர்களாக ஆகுவதற்காக முதலாவது ஜனிப்பிக்கப்பட வேண்டும். கரெக்டுங்களா? ஸோ ஜனிப்பிக்கப்பட்டு ஆவினால் பிறந்த ஒருவர் புது சிருஷ்டியா வளர்ந்து வரணும். கரெக்டுங்களா? அதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகிறதுக்காக. அதாவது என்னங்களா, இந்த அழைப்புக்குள்ள வந்ததே உங்களுக்கும் எனக்கும் என்னன்னா, கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ள உருவாகிறதுக்காக தான் இந்த அழைப்பு. அதுக்கு மாறாக கலாத்திய சபை செயல்படும் போது சொல்றாரு, உங்களுக்கு சொல்லி கொடுத்த மகா பரிசுத்த விசுவாசத்துல நீங்க இப்ப இல்ல, நீங்க கேட்ட சத்தியத்துக்கு விரோதமா நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அதனால மறுபடியும் உங்களுக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகிறதுக்கான வேலை நான் மறுபடியும் என்ன பண்றேன் செய்யறேன்னு சொன்னா, உங்களை மறுபடியும் ஒரு குழந்தையா பெத்தெடுக்கக்கூடிய வேலைகளை நான் செய்யறேன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு புது சிருஷ்டியா நீங்க மறுபடியும் வளரணும். எந்த அழைப்புக்குள்ள நீங்க வந்தீங்களோ அதுக்குள்ள கிறிஸ்துவின் சரீர அங்கம் ஆகிறதுக்காக நாங்க மறுபடியும் பிரயாசப்படுறேன்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. ஓகே, இதையும் நம்ம அதையும் எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல தேவனுடைய சத்தியத்தை கேட்டு ஒரு புது சிருஷ்டிகளாக ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டு ஒரு குழந்தை அதாவது ஒரு குழந்தை பருவத்துல இருந்து முதிர்ச்சி அடைந்த வளர வரைக்குமே ஒரு சுவிசேஷத்துல ஒரு சபை வந்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா? இது எல்லாருக்குமே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனா இது யாருக்கு தெரியாது. பெயர் சபைக்கு உலகத்துக்கு இந்த சுவிசேஷ யுகத்துடைய கான்செப்ட் என்னன்னு தெரியுங்கன்னா, புதிய சிருஷ்டி வளர்ச்சிக்கான ஒரு காலப்பகுதின்றது தெரியாது. கரெக்டுங்களா? ஆனா அப்படியே ஒரு டூப்ளிகேட், ஒரு கோட்டா நோட் சொல்லலாம், அப்படியே ஒரு போலியான ஒரு சபை உலகத்துல இப்ப இருக்குது. எப்படிங்களா? புரிய முடியுதுங்களா? ஒரு போலியான சபை என்னன்னா, கிறிஸ்து என்னக்கூடிய ஒரு பேட்டர்னுக்கு தலையாக இயேசு எப்படி இருக்கிறாரோ, சரீரமாக சபை எப்படி இருக்குதோ அதே போல ஒரு போலி தலை இருக்குது. அததான் போப் அமைப்பு. அந்த போப் அமைப்பு கீழே ப்ராட்டஸ்டன்ட் அமைப்பும் இருக்கு. அதாவது என்டையர் கிறிஸ்துவ மண்டலம் ஒரு பொய்யான சபை. அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா, பொய்யான தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் என்ற பேர்ல பெத்தெடுத்து கொண்டிருக்கிறாங்க குழந்தைகள்னு சொல்றார். அப்போ அங்க அது யாரு கர்ப்பவதின்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் கிடையாது, டீச்சர்ஸ். புதிய புதிய நபர்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய போதகர்கள். பர்டிகுலர் சபையில டீச் பண்ணக்கூடிய போதகர்கள், சண்டே கிளாஸ்ல டீச் பண்ணக்கூடிய போதகர்கள். அதாவது இவங்க அத்தனை பேருமே புதிய குழந்தையை பெத்தெடுக்கக்கூடிய கர்ப்பவதி போல இருக்கிறாங்க சொல்றாரு. இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் குடிக்கிற குழந்தைக்கு ஐயோன்னு சொன்னா யாரை பத்தி பேசுறாருன்னு சொன்னீங்கன்னா, புதிதாக அதாவது ஒரு சத்தியத்துக்குள்ள வழிநடத்தக்கூடிய அதாவது போதகர்கள் சொல்லலாம். அவங்க புதிதாக குழந்தைகளாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புக்குள்ள ஒரு போலியான ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க பாருங்க இன்னைக்கு சபைக்குள்ள. அப்ப என்ன நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் கேட்டீங்கன்னா, ஒரு உண்மை தலையாகி இயேசுக்குள்ள உண்மையான சபை இப்போ ஆவின் ஜன்பிக்கப்பட்டு சபையாக போயிட்டு இருக்கிற காலப்பகுதி இருக்குது. இதே உலகத்துல ஒரு போலியான ஒரு என்ன போயிட்டு இருக்குங்களா, ஒரு ப்ரோசஸ் போயிட்டு இருக்கு. அதுல யார் இருக்கா? கர்ப்பவதி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் குழந்தை இருக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா? அவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க கேட்டிருக்கீங்களா, உங்களை பெத்தெடுத்த தாய் நான் தான் சொல்லியிருக்காங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? அப்போ ஆக்சுவலி அங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்போ பெயர் சபையில் இருக்கிற போதகரை பத்தி தான் பேசப்படுது. அப்ப ஏன் எங்க சொல்றாருன்னா, அவர்களுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் ஐயோ ஏன் சொல்றாரு, இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் பிரசன்னம் கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆனா கூட இன்னும் என்ன கண்டுபிடிக்க முடியல அவங்களால. என்ன செய்துட்டு இருக்காங்க, வெறுமனே என்ன பண்ணிருக்காங்கன்னா, குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க பொதுவா எல்லாருமே, பால் தானே. ஸ்டில் இப்ப வரைக்குமே 150 வருஷமா ப்ராட்டஸ்டன்ட் ரோமன் கேத்தலிக் என்ன குத்துட்டு இருக்காங்க தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாம், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல வசனம் வாசிக்கலாம், 1 முதல் 3 வரைக்கும் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகியால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அடுத்து நெக்ஸ்ட் வாசிங்க, அப்படியே வாசிங்க. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோரின் உயிர் தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணமாக்கும்படி கடந்து போவோமாக. எத்தனை பால் உபதேசம் பத்தி பேசுறாருங்க, கவனிச்சிங்களா? அதாவது 6 மூல உபதேசம் பத்தி பேசுறாரு. 6 மூல உபதேசம் யாராவது கவனிச்சிங்களா சார் சொல்றீங்களே? இப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் ஏதாவது பேர சபையில் இருந்தேன்னா என்ன பாடம் கேட்டிருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவா என்ன பாடத்தை கேட்டிருப்போம் சொல்லுங்களேன். இந்த நீங்க இதை பார்த்து சொல்லுங்க, பரவாயில்ல. இதுல இருக்கிற ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லுங்க. விசுவாசிங்க, அது சப்ஜெக்ட் போகுமா எப்பயுமே? அப்புறம் நெக்ஸ்ட் ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லி சப்ஜெக்ட் போகுமா? அடுத்து
மனம் திரும்பணும், ஆண்டவருடைய பிரசன்னம் 2வது சீக்கிரம் இருப்போது, அதுதான் தொடர்ந்து பேசுவோம். அடுத்து வேற மரித்தோர் வீழ்த்துல வரப்போறாங்க, அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறம் கைகளை ஜெபம் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லார் மேலேயும் கைகளை வைத்து. இது வரைக்கும் என்ன நடக்குது சபைகள்ல? எத்தனை வருஷமா நடக்குதுங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு? ஸோ ரொம்ப வருஷமா இதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, புதிதான நபர்களை வந்து கொண்டு வராங்க, பால் குடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பால் குடிக்கிறவங்க யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, அது புதிதாய் பிறந்த குழந்தைகள் தான் பால் குடிப்பாங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. அது ஃபுல்லா வரலைங்களா? புதிதாய் பிறந்த குழந்தை போல பால் குணத்தக்குறலா இருக்குன்னு சொல்லி வரும். ஓகே, அந்த வசனம் கரெக்டாக இருக்கு. ஓகே சகோதர சொல்லிக்கலாம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, அந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை என்னன்னா, வாசிச்சிருங்க அப்படியே. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஞானப்பால் மேல வாஞ்சியா இருங்கள். பாத்தீங்களா? அப்போ இது யாருன்னா, ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய போதனைகள். எப்படி? விசுவாசிங்க, மனம் திரும்புங்க, நியாய தீர்ப்பு வரப்போகுது, அப்புறம் கைகளை வைத்து ஜெபம் பண்றது, இதை போன்ற பேசிக்கான விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சத்தியம் தெரியலன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் பிரசனம் வந்தது யாருக்கு தெரியாது, தெரியாது. அப்போ அவங்களுக்கு பைபிள் ஒரு வசனம் இருக்குது, அவர்களுக்கு ஐயோ. எப்படி ஐயோ? ஒரு மிகப்பெரிய ஆபத்து உலகத்தில் அடுத்து வரப்போகுது. கர்த்தர் 2ஆம் பிரசன்னம் வந்து ராஜரீகத்தில் அவர் செய்துட்டு இருக்கும்போது, உண்மையான சபையரை அழைத்ததுக்கு அப்புறம், உலகமெங்கிலுக்கிற பாபிலோன்ல இருக்கக்கூடிய கோதுமணிகளை அவர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம், உலகத்தில் ஒரு முடிவு வரும்போது, பாபிலோன் எனக்கூடிய அமைப்பை எந்திரக்கல்ல அப்படியே உயர்த்தி பிடிக்கிறார். ஞாபகம் வெளிப்படுத்தல படிப்போம், ஒரு தூதன் அந்த எந்திரக்கல் அப்படியே தூக்குவார் மேல. அதெல்லாம் குறிக்கிறதா ஒட்டமொத்த உலகத்துக்கு கிறிஸ்துவ மண்டலம் இப்போ என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். மெதுவா போ ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கு. அது தூக்குறது குறிக்குது உலகம் முழுக்க அவங்க செயல்படக்கூடிய அற்புதம், மதியாலம், அதிசயங்கள் முழுக்க போயிட்டு இருக்குது. ஸோ ஏகப்பட்ட அர்த்தம் இருக்குது. அது அப்படியே கடல்ல போடுவாராம். அதாவது முழு உலகத்துல பெயர் சபை என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்கன்ற விஷயம் உலகத்துக்கே தெரிய போகுது. ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. அவங்களுக்கு தான் 2ஆம் பிரசன்னம் வந்துட்டாருன்னு எப்போ தெரிய வரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆபத்து நாட்கள்ல தான் அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரிய வரும்னு கேட்டிங்கன்னா, சகோதரர்களே, கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த ராஜ்யம் ஒருவேளை இஸ்ரேல் தேசத்துல ஆரம்பிக்க போது, இது எல்லா விஷயமும் வந்து கர்த்தருடைய அந்த ராஜ்யத்தில் நடக்குதுன்ற விஷயம் நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்குதோ, ஒரு மிகப்பெரிய ஆபத்து நாட்கள்ல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிய வரும். எங்க வசனம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18 சாரி. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. பாத்தீங்களா? கர்த்தருடைய நாளை விரும்புகிறவங்களுக்கு ஐயோ. ஆக்சுவலி ஐயோன்ற வார்த்தை யாருக்கு வரும்? நமக்கு வருமா? நமக்கு போதுமான்னு கேட்குறேன். பாருங்களேன், கர்த்தருடைய தமிழ்ல சொல்றேன், கர்த்தருடைய நாளை விரும்புறவங்களுக்கு ஐயோ. இப்போ உங்களுக்கு எனக்கு அது ஐயோன்ற வார்த்தை அப்ளை ஆகுங்களா? இல்லைங்க. நம்ம அப்பயே பார்த்துட்டுமே, 1335 நாட்கள் காத்திருந்து செல்கிறவன். ஆக்சுவலி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஐயோ கிடையாது. நமக்கு மிகப்பெரிய ப்ரிவிலேஜ், மிகப்பெரிய கிஃப்ட். தேவனுடைய கிருபையில சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இது யாருக்கு பொறுத்தது கேட்டீங்கன்னா, பெயர் சபைக்கு. வாசிங்க தொடர்ந்து அப்படியே. அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாய் இருக்கும். பாத்தீங்களா? இதுதான் அவங்களுக்கு ஒரு ஆபத்து நாட்கள் வந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். அப்போ 24ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல பெயர் சபையில் இருக்கக்கூடிய போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே பாபிலோன்லேருந்து வெளியே வந்து விடுங்கள். அவங்களுடைய பாவத்துல எவ்விதத்திலும் சிக்கிக்கொள்ளாதீங்க. ஒருவேளை நீங்க தாமதம் செய்தீங்கன்னா, அடுத்த பாயிண்ட், நீங்க ஒருவேளை தாமதம் செய்தீங்கன்னா அடுத்த ஒரு காலம் வரப்போகுது. அதுதான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்போ வாசிப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? நீங்க ஓடி போவதாவது, அதாவது உங்களுக்கு வந்திருக்கிற இந்த அழைப்பு 1874 அப்புறம் உங்களை கம்மோட் பாபிலோன்ல இருந்து வெளியே வந்துட்டார், அழைச்சிட்டு வந்துட்டார். நீங்க ஓடி போவதாவது எங்க இருக்க, உங்களுடைய ஓட்டம் எங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாருமே ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஓட்டம் எங்க இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் கேட்டீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ள சேருவதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓடி போவது மாரி காலத்திலோ அதுக்கப்புறம் ஓய்வு நாள்லயோ உங்களுடைய ஓட்டம் இருந்துடக்கூடாதபடி நீங்க என்ன பண்ணுங்க, ஜபத்தோட நீங்க இருந்துருங்க சொல்றாரு.
இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் இந்த 2 காலத்தை பத்தி பேசுறாரு? மாரிக்காலம் அல்லது ஓய்வு நாள் குள்ள நீங்க ஓடிடுங்கன்ற மாதிரி ஏன் சொல்றாரு? அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, 7ஆம் சபை காலம் எப்போ ஆரம்பிக்குது? யார் சொல்றீங்க சரஸ்வதிகள்? இந்த 7ஆம் சபை காலம் எந்த காலத்துல ஆரம்பிக்குது? அதாவது அந்த காலத்துக்கான விசேஷம் என்னன்றது ஒரு விஷயம் நான் ரொம்ப இன்னும் எளிமையாக கேட்குறேன். 7ஆம் சபை காலம் எந்த அக்யூரேட் டைம்ல ஆரம்பிக்குது சொல்ல முடியுங்களா? 1874. ஸோ 7ஆம் சபை காலம் லவதோக்கியா என்ற ஒரு காலம் பார்த்தீங்கன்னா 7ஆம் சபை காலம் பார்க்குறோம். 1874 ஆரம்பிக்குது. ஓகே, இது 7ஆம் சபை காலம் தான் நமக்கு வந்து ஒரு விசேஷமான காலப்பகுதி. எப்படி? கர்த்தர் வந்து பிரசனத்தில் இருந்து தன்னுடைய சபையார பாபிலோன் வந்து அழைக்கிறார். அப்போதுலேருந்து இந்த அழைப்பு நமக்கு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஒரு கேள்வி நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு காலப்பகுதியில் முதலாவது உயிர்த்தெழுதலுக்கான ஆசீர்வாதம் இருக்குன்றது நம்ம கடந்த பாடத்தில் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இன்னும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஓடி போவதாவது எங்கே இருக்கக்கூடாதுன்னு கேட்டால், மாரி காலத்தில் என்ற வார்த்தை வருது. அந்த மாரி காலம் என்ற வார்த்தை வந்து பொதுவான வார்த்தை, சரியான வார்த்தை டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா வின்டர் டைம்ன்ற வார்த்தை வரும். அதாவது குளிர்காலத்திலாவது என்ற வார்த்தை வரும். ஸோ அதாவது நீங்கள் ஓடி போவது, அதாவது குளிர்காலம் அல்லது ஓய்வு நாட்களுக்குள்ள ஓடி போவாதீங்க ஏன் சொல்கிறாரு? ஸோ இப்போ அடுத்த கேள்வி, இந்த மாரிக்காலம் அல்லது குளிர்காலம் எடுத்துக்கலாம். எப்போ வராங்க இந்த காலம்? அதாவது எப்போ இந்த சம்மர் முடியுது, எப்போ இந்த அறுவடை சீசன் முடியுதோ, இதுதான் நம்ம கவனமாக பார்க்க போகிறோம். எப்போ அறுவடை காலம் முடியுதோ, அந்த சம்மர் சீசன் எப்போ முடியுதோ, அடுத்த நெக்ஸ்ட் என்ன வந்துடுதுங்க? வின்டர் சீசன் வந்துடுது. ஸோ சம்மர் டைம் எப்போ முடியுதோ உடனடியாக வின்டர் வந்துடும். ஸோ என்னவோ சபைக்கு இங்கே சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்ல வராருன்னு கண்டுபிடிக்க முடியுது சரஸ்வதிக்கு. ஸோ கோடை காலம் முடிஞ்ச உடனே வின்டர் காலம் வரப்போகுது அப்படின்னா, இப்போ நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு யார் சொல்ல முடியும்? சொல்றீங்களா? இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் என்ன காலங்களா? அறுவடை காலம். கரெக்டுங்களா? கர்த்தர் இயேசு 2ஆம் பிரசனம் வந்ததுக்கு அப்புறம் முதலாவது பிரசனம் வந்தபோது எப்படி அதாவது கோதுமை பதற பிரிச்செடுத்தாரோ, 2ஆம் பிரசனம் வந்ததுக்கு அப்புறம் கோதுமை கலைக்குள்ள இருந்து கோதுமை செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துட்டு இருக்கிறாருங்களா? கண்டிப்பா அறுவடை ஆரம்பிச்சது ஒரு காலம் இருக்குது இல்லையா? 1878 இருந்து இப்போ அறுவடை முடியறதுக்கு ஒரு காலம் இருக்கு இல்லைங்களா? அந்த அறுவடை முடிஞ்ச உடனே அடுத்து என்ன ஆரம்பிச்சிடும்? குளிர்காலம். அப்படின்னா என்னங்களா? உபத்திர காலம் ஆரம்பிக்க போகுது. என்ன உபத்திரம்? மகா உபத்திரம் உலகத்துக்கு வரப்போகுது. குளிர்காலம் குறிக்குது த கிரேட் ட்ரிபுலேஷன் டே. இந்த உலகத்துல ஒரு மகா உபதிரம் வரப்போகுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அந்த அறுவடை கிளாஸ்ல பார்த்துருக்கோம் பேசிக்ல. அந்த கட்டுகளை, அந்த கலைகளை கட்டுகளாக என்ன பண்ணணும்? கட்டணும் சொல்றார். அதாவது உங்களுக்கு செழிப்பா இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே எல்லா ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடிய காலத்திலேயே உங்க ஓட்டத்தை முடிச்சுக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஆபத்து நிறைந்த காலம் வந்துட்டு இருக்குது. அப்போ நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா, பாபிலோன்லேருந்து வெளியே வந்து பாவங்களில் ஈடுபடாதபடிக்கு நீங்க தேவன்கிட்ட அர்ப்பணிச்சு இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு ரொம்ப நெருக்கடி அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு? ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்க ஒருவேளை இது வாசிக்கிறதா இருந்தால் 4th வால்யூம்ல இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கிறேன். இப்போ நம்ம வாசிக்க வேண்டாம். அதை லாஸ்ட்ல உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் டீட்டெயிலாக சொல்றேன் சரஸ்வதிகளே. சகோதர சகோதரிகளே, நீங்க ஓடி போவது என்பது உபத்திர காலத்துல நீங்க ஓடி போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து நிறைந்த காலம் என்று சொல்லும்போது அதுக்கான ஒரு சில விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், முதலாவது நம்ம வசனம் வாசிக்கலாம். உங்களுடைய ஓட்டமாவது குளிர்காலத்துல ஓடக்கூடாது. உபத்திரம் வந்துச்சுன்னா ஓட முடியாது. ஏன்? அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி ம். முதலாவது களைகளை பிடுங்கி ம். அவைகளை சுட்டெரிக்கிறது கட்டுகளாக கட்டுங்கள், ம். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். ஸோ இதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வருவதற்கு முன்னாடி அறுவடைய ஊழியம் செய்கிறாரா? இயேசு கிறிஸ்து 2ஆவது வருகை வந்ததுக்கு அப்புறம் அறுவடை ஊழியம் செய்கிறாரா? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியுங்களா? ஸோ 2ஆம் பிரசனம் வந்ததுக்கு அப்புறம் தான். கரெக்டுங்களா? அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம்? ஏதாவது யாராவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்களா? பாடம் ஏற்கனவே கேட்ட பாடங்கள். வெளிப்படுத்தல் 14th சாப்டர். மேகங்கள் நடுவில் ஒருத்தர் வருவார், அவருடைய கரத்தில் என்ன இருக்குங்களா? அறிவா. கரெக்டுங்களா? ஸோ அப்போ கர்த்தர் இயேசு 2ஆம் பிரசனத்துல வந்தது அறுவடை பண்றார். முதலாம் அறுவடை அப்படிதான் இருந்துச்சு இல்லைங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மெஸ்ஸியா ஆனதுக்கு அப்புறம் தான் அறுவடை நடந்துச்சுங்களா? அப்போ முதலாவது வருகையும் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அறுவடை. ஸோ சேம் செகண்ட் பிரசனம் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அறுவடை நடக்குது. அங்கே
பெயர் இஸ்ரேல் மதியத்தில் உண்மையான இஸ்ரேலை சூஸ் பண்ணாரு. எங்க பெயர் கிறிஸ்துவ மதியத்தில் உண்மையான கிறிஸ்துவங்களை சூஸ் பண்றாரு நான் பார்க்கிறோம். அவருடைய பண்ணிருக்காரு. தேவனுடைய மிகப்பெரிய தேவனுடைய கிருபையில் நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். அவருடைய கிருபையில வந்திருக்கிறோம். பட் இங்க என்ன சொல்றாருன்னா, அரிவாவை நான் கண்டிப்பா அறுப்பதுக்கு நான் கொடுப்பேன். அந்த கடைசியில வந்து கலைகளை கட்டுறதுக்காக ஒரு காலம் வரும். இப்ப பாருங்களேன், அதாவது அறுவடையாகி நம்மளும் சத்தியத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறோம். த சேம் டைம் அதாவது அந்த கலைகள் எல்லாம் ஒண்ணா சேர்த்துட்டு இருக்கு. இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு இருக்கு சரஸ்வரிகளே. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? லாஸ்ட்டு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி போப் லியோ அவர் ஒரு விஷயத்த சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? மேரி வந்து கோரிடிமர் கிடையாது. அதாவது உங்களுக்கு தெரியும், தேவனுக்கிட்ட ஜபம் செய்யணும்னா ஏசு கிறிஸ்து போய் நம்ம யாராவது ஜபம் பண்ணோன்னா ஏசு கிறிஸ்து போய் மேரிட்ட சொல்லுவாராம். மேரி போய் பிதாட்ட சொல்லுவாங்க. அதுதான் இது வரைக்கும் ஆர்டர். எந்த ஆர்டரு? வேர்ல்டு முழுக்க ரோமன் கேத்தலிக் சிஸ்டம் அதுதான். கரெக்டுங்களா? திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக சொல்கிறாரு, உலகம் முழுக்க நம்பின ஒரு விஷயத்தை உடைச்சிட்டாரு. யார்? போப். எப்படி? மேரி வந்து கோரிடிமர் கிடையாது, ஏசு கிறிஸ்து தான் தேவன்கிட்ட போய் பேசுறதுக்கான ஒரு இது இருக்குது. அதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் இயேசு தான் சொல்லிட்டார். அது எப்படிங்க ஒரு போப்பு சொல்ல முடியும்? போப்பு இப்படி சொல்லிட்டாருன்னா பெரிய விஷயம் தானே அது. அது அச்சு பைபிள் இருக்கிற உண்மை. எப்படின்னு கேட்டால், அவர் போப்பு எந்த தேசத்துக்கு சேர்ந்தவர்? அமெரிக்கா. இப்போ வந்திருக்கிற போப்பு வந்து அமெரிக்கா சம்பந்தப்பட்டவர். அமெரிக்காவுடைய பேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ராடஸ்டன்ட். ஸோ அப்படின்னா பின்னாடி அவருக்கு என்ன தாக்கம் போயிட்டு இருக்கு கேட்டிங்கன்னா, உங்களோட நாங்களும் ஐக்கியமாகணும்னா நீங்கள் எங்களுக்கும் ஒரு பெரிய இடம் இருக்குன்னாக்கா மேரி வர்ஷிப் அதை எடுங்க ஃபர்ஸ்ட். ஸோ இந்த கொள்கையை அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த போப்பு வந்து மெதுவாக மேரியுடைய அந்த ஸ்தானத்தை, அது பெரிய விஷயம் ஆச்சு. இது எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்டைரக்டாக பின்னாடி இந்த மிருகமும் அதுக்கப்புறம் பொய் கள்ள திருகசியம் ஒன்றா சேர்றதுக்கான ப்ரோசஸ் பின்னாடி போயிட்டே இருக்கு. நாம் இதை பற்றி நமக்கு என்ன எங்கேயோ நடக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த ப்ரோசஸ் உலகம் முழுக்க நடக்க போகுது. அடுத்து எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கலான்ற கான்செப்ட் வரப்போகுது கூடிய சீக்கிரம். சகோதர சகோதரிகளே, இதையே எங்கே சொல்ல வரோம்? கலைகள் கட்டி கொண்டிருக்கிற காலப்பகுதியில் நீங்கள் ஓய்வு நாளில் கூட நீங்கள் ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சிடாதீங்க சொல்கிறார். அப்படின்னா குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள் எப்போ ஆரம்பிக்குதுங்க? ஆக்சுவலி சொல்ல போனாங்க ஓய்வு நாள் எப்போ ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7வது நாள் தானே, 7th டே தானே. அப்போ கர்த்தர் இயேசு 2வது வரைக்கும் வரும்போது என்ன நாள் ஆரம்பிக்குது? சொல்லுங்களேன், என்ன நாள் ஆரம்பிக்குது? ஆக்சுவலி சொல்ல போனாங்க ஓய்வு நாள் ஆரம்பிக்குது. அப்போ ஓய்வு நாளோட ஆரம்பம் பகுதி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் இயேசு 2ஆம் பிரசன்னம் வந்த உடனே பாபிலோன்ல இருந்து அழைப்பு கொடுக்கும்போது சுமூகமாக வெளியே வந்துடலாம். கரெக்டுங்களா? ஏன்னா என்ன பண்ணல, இன்னும் கட்டுகள் என்ன பண்ணல, இன்னும் கட்டப்படலை. கரெக்டுங்களா? கிராஜுவலாக வெளியே வந்துடலாம். நாட்கள் போக வருஷங்கள் போக இந்த அறுவடையுடைய கடைசி எண்டு பகுதி வரும்போது அங்க கோதுமணிகள் குறைஞ்சிரும். எங்கே? பாபிலோன்ல. அதே மாதிரி கட்டுகள் கட்டக்கூடிய வேலைகள் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்படின்னு அர்த்தம் நெருக்கடி அதிகமாகிடும் சபைக்குள்ள. நெருக்கடி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சத்தியத்துக்கு வரணும்னா எளிமையாக வந்துடலாம், பேசிக் கிளாஸ் கேட்டு வந்துடலாம். இப்போல்லாம் பேசிக் கிளாஸ் கேட்கும்போது எவ்வளோ பேர் வராங்க எல்லாருமே. ஸோ உலகம் மங்கில சொல்கிறேன், அமெரிக்காலலாம் இப்போ அறுவடையே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ இந்தியா எடுத்துக்கங்களேன், இந்தியாவில் எவ்வளோ இடங்களில் பேசிக் கிளாஸ் போயிருக்குது கேட்டிங்கன்னா, ரொம்ப இடத்துல போயிட்டு இருக்குது. கூட்டமாக இப்போ வருவாங்க. இப்போ எல்லாமே சொல்லுங்களேன், யாரோ ஒருத்தர், யாரோ 2 பேர் 3 பேர் 5 பேர் அப்படி தான் வராங்க. என்ன நடந்துட்டு இருக்கப்போ? அப்படின்னா இந்த ஓய்வுக்குள்ள நீங்க போகும் போது ஆரம்ப நாட்கள்ல இந்த பாபிலோன்ல இருந்து வெளியே வந்துடுறது ரொம்ப சுலபம். நாட்கள் போக 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 கடினமாக போகுது. எந்த விதத்திலையும் நீங்க பேரிசபிலிருந்து வெளியே வந்துடுறதுக்கான வாய்ப்பே இல்லாத போயிடும். அதுக்குள்ள இந்த ஆபத்து நெருங்கி வருவதுக்குள்ள நீங்க எப்படியாவது இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னாக்கா, அடுத்து 37 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13:37 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 37வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நெக்ஸ்ட் 38, 39. நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்குனுடைய புத்திரர். நெக்ஸ்ட் 39 வசனம். அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அறுப்பு உலகத்தின் முடிவு அப்படின்னா நம்ம இப்ப எங்க வந்திருக்கிறோம்? 2ஆம் உலகத்தின் முடிவு. அதே மாதிரி எத்தனை முடிவு இருக்கு சொல்லுங்களேன்? 2ஆம் உலகத்தின் முடிவுன்னு சொல்லிட்டேன். இன்னும் எத்தனை முடிவு இருக்கு சொல்லுங்க? இன்னும் சில முடிவு இருக்கு. இங்க சபையுடைய என்னங்களா முடிவு காலத்துக்குள்ள வந்துட்டு இருக்கும். அடுத்து வேற என்ன முடிவுங்களா? மகாபுரத்து முடிவு சொல்லாது, அது கரெக்டா மேட்ச் ஆகாது. அறுவடை காலம் என்பது உலகத்தின் முடிவு, சரிங்களா? ஸோ முக்கியமா பார்க்கும்போது எந்த முடிவு பத்தி இங்க பேசப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பறிந்து உங்களோடு இருப்பேன்னு சொல்றாரா? உலகத்தின் முடிவுன்னு சொல்றாரா இல்ல எண்ட் ஆஃப் ஏஜஸ் சொல்றாருங்களா? ஏஜஸ் பார்த்தீங்களா? அதாவது இந்த யுகத்தின் முடிவு சொல்லும்போது
சுவிசேஷ யுகத்துல 33 AD ஆரம்பிச்ச அந்த சபையுடைய இறுதி நாட்கள்ல இந்த சுவிசேஷ யுகத்துடைய முடிவுக்குள்ள வந்துட்டோம். 2ஆம் உலகத்தின் முடிவுக்குள்ள வந்துட்டோம். சபையுடைய முடிவுக்குள்ள வந்துட்டோம். இது நீங்க கேட்கும்போது இதெல்லாமே ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இருக்குங்களோ, இது ஏன் நம்ம அவ்வளோத்த கொடுத்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டு ஆசைப்பட்டீங்கன்னா சௌரஸ்வரிகளே, இனி வரக்கூடிய நாட்கள்ல இப்படியே 10 வருஷம் நமக்கு கொடுத்தாரு தேவன் நினச்சிக்கோங்களேன். இன்னும் 10 வருஷம் அப்படியே சுமூகமா நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. எனக்கு எல்லாமே நெருக்கடிக்குள்ள போயிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய ஓட்டத்தை வேகமாக என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஓட ஆரம்பிச்சிருங்க. அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது இந்த அறுவடை காலத்துல நீங்க செய்ய வேண்டியதை செய்யாத போயிடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு 7ஆம் தூதன் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, குளிர்காலம் வருவதற்கு முன்பாக, ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி, அல்லது இந்த ஓய்வு நாள் வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அறுவடைக்குள்ளவே முற்றிலும் ஜெயம் கொண்ட வகுப்பாராக நீங்க வாழ்ந்து முடிச்சிருங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போதே இந்த பலியின் வாழ்க்கையை என்னென்ன விதத்துல நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றி முடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு காலம் அடுத்து வரப்போகுது. அது என்னன்னு கேட்டா, அறுப்பின் காலம், உலகத்தின் முடிவு. அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. என்ன ஆபத்து? அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 21:36 வாசிக்கலாம். லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இது நம்ம கடந்த பாடத்துல நம்ம பார்த்தோம். அதாவது விழித்திருந்தனா எப்பொழுதுமே தனிப்பட்ட ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருங்க. எப்பொழுதுமே தேவனுடைய வசனத்தை, தீர்க்கதரிசன வசனத்தை ஆராய்ச்சி செய்துட்டு இருங்க. எப்பொழுதுமே உங்களுடைய பலியின் வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில தினந்தோறும் என்ன விதத்துல பலி செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணுங்க, எப்பவுமே யோசிங்க. அறுவடை ஊழியத்துல, அறுவடை கர்த்தருடைய வேலை. அந்த அறுவடை ஊழியத்துல நீங்க எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையில அர்ப்பணிக்கப்பட்ட நீங்க ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணுங்க செய்துட்டு இருங்க தொடர்ந்து. பலியின் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் தான் சப்ஜெக்ட் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அறுவடை ஊழியர்கள் இப்போ விட்னஸ் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட வாழ்க்கை வாய்ப்பு இருக்குது. அறுவடை ஊழியத்துல ஏகப்பட்ட விதம் இருக்குது. அதுல ஏதாவது ஒண்ணு தினந்தோறும் நான் செய்துட்டு இருக்கேன்னு சொல்லி தினந்தோறும் யோசிங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த குளிர்காலம் போனதுக்கு அப்புறம், அதாவது அறுவடை காலம் போனதுக்கு அப்புறம் குளிர்காலம் வரும். அப்படின்னா இந்த காலத்துல ஒரு வகுப்பாரு இந்த வாய்ப்பை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றார். இந்த காலத்துல ஒரு வகுப்பார் வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவாங்க. அது யாருன்னு கேட்டாக்கா, நீதிமொழிகள் 10:5 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:5 கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லச்சையை உண்டாக்குகிற மகன். அப்ப கோடை காலத்துல சேர்க்கிறவங்க யாரா இருக்க முடியும்? புத்தி உள்ள மகன். கோடை காலத்துல தூங்குகிற மகன் யாரா இருக்க முடியும்? அப்ப யாரை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு, சொல்ல முடியுங்களா? சொல்லுங்களேன். 2 வெரி குட். புத்தி இருக்கிற கன்னிகைகள். அதுக்கப்புறம் அப்ப புத்தி இருக்கிற கன்னிகை என்ன பண்ண போறாங்க? புத்தி இல்லாத இருக்கிற கன்னிகை என்ன செய்ய போறாங்க கேட்டா, இங்க தெளிவா இருக்குது. புத்தி இருக்கிற கன்னிகைகள் அவங்க என்னைக்கு சத்தியத்தை கேட்டாங்களோ சத்திய வெளிச்சத்தை தெளிவா பார்த்துட்டு வருவாங்க. அவங்களுடைய பாத்திரத்தில் என்ன இருக்குங்களா? என்ன இருக்கு? தீவெட்டி இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இவங்க தினந்தோறும் தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகும். தினந்தோறும் ஏற்றக்கால சத்தியத்தை ஸ்டடி பண்ணக்கூடியவர்களாகவும், அன்றன்ற வாழ்க்கையில பலியின் வாழ்க்கை என்ன செய்ய முடியும் என்பதை தெளிவா புரிஞ்சவர்களாகவும், எதற்காகவும் குணாதிசயத்தை யாருக்காகவும் தாமதம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள்ள என்ன வளரணுமோ அந்த கேரக்டர் வளர்த்துக்கணுமோ அதை கத்துக்கணும். உன் கையில் எது நேரிடுகிறதோ அது முழு பலத்தோட செய், நீ போகிற பாதாளத்தினே இல்லைங்க. செய்கையும் வித்தையும் எதுவுமே கிடையாது என்ற உண்மை தெரிஞ்சதுனால, இந்த காலத்துல இமைப்பொழுதுல மறுரூபாகக்கூடிய காலம் என்று தெரிஞ்சதுனால, அவங்க அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதிப்படுத்துவதற்காக ரொம்ப பிரதர் அருமையா சொல்றாருன்னா, அவர்கள் முற்றிலும் ஜெயம் கொண்ட வகுப்பாராக முடிக்கு தன்னுடைய அழைப்பை தெரிந்து கொண்டதுபடிக்காக அவங்க அனுதினம் பலியின் வாழ்க்கையை அவங்க முடிஞ்ச அளவுக்கு செய்துட்டு இருப்பாங்க. அதாவது முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக. அவங்களுக்கு வியாதி வரலாம், அவங்களுக்கு வறுமை வரலாம், அவங்களுக்கு துக்கம் வரலாம், அவங்களுக்கு எப்பேற்பட்ட கடின அனுபவம் வந்தா கூட இவைகளை எல்லாத்திலும் ஜெயம் கொண்டு முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா இருப்பாங்க. நமக்கு தெரியும் அந்த வசனம், ரோமர் 8:8 வசனம் இருக்குது. 36 முதல் 39 வரைக்குமே என்ன அனுபவம் வரட்டும், இந்த பாதையில எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்புறுதல், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு தனிமை என்னன்னா வரட்டும், இது எதையும் கிறிஸ்து நண்பர்கள் என்னை பிரிக்க யாரால முடியாது என்ற அந்த உச்சக்கட்ட நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அதாவது ஏகப்பட்ட அனுபவம் அவங்களுக்குள்ள இருந்தா கூட அந்த அழைப்பையும் திறந்து கொள்ள விட்டுவிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரே கான்செப்டான கிறிஸ்துவின் சரீர அங்கமாகும்படிக்கு, அந்த அழைப்பை உறுதி செய்து கொள்ளும்படிக்கு தான் தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறிந்தவர்களாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை யாருக்கும் விட்டு விட மாட்டாங்க. ஏன் அப்படி வசனம் இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குது. படிச்சிருங்க. ரோமர் 8:8 36 முதல் 39 வரைக்கும் வசனம் படிச்சிருங்க. 36 to 39. ரோமர் 8:36
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்ம அப்படியே நிக்க வச்சுக்கலாம். அதாவது முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். இப்போ அடுத்த கேள்வி கேட்குறாங்க, அப்போ திரளான கூட்டம் வந்து முற்றிலும் ஜெயம் கொண்டவங்க இல்லையா? பார்த்தீங்களா? ஆக்சுவலி திரளான கூட்டம், அதாவது திரளான கூட்ட வகுப்பாராக எப்படி ஒருத்தர் ஆகுறாங்கன்றது தான் இந்த பாடத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள். இந்த அழைப்பை தெரிஞ்சு கூட ஒருத்தர் எப்படி திரளான கூட்டம் ஆயிடுறான்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் ஜெயம் கொண்டுக்கு தான், ஆனால் முற்றிலும் ஜெயம் கொண்டும் கிடையாது. அறுவடை போயிட்டு இருக்கோம், இந்த ஆபத்து நாட்கள் என்னன்னு தெரியும், பலியின் வாழ்க்கை என்னன்னு தெரியும், ஆனால் தானாகவே முன் வந்து பலியின் வாழ்க்கையை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு தெரியும், இந்த நாட்களுக்கான முக்கியத்துவம் தெரியும், ஆனால் சோர்வு, பலவீனங்கள், பாவங்களை தேவன் முன்னாடி அறிக்கை செய்ய மாட்டாங்க. பாவங்களை செய்து செய்து அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி எல்லா விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி அலட்சியம் படுத்தக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அறிகுறி. அதை அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அறிகுறியே நான் திரளான கூட்டமாக நான் சபையான்றது எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும் பார்த்தீங்கன்னா, நான் எதையும் அப்புறம் பார்த்துக்கலான்ற எண்ணம் எனக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சுவல் விஷயத்தில் அது ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். ரெண்டாவது, நான் செய்யக்கூடிய தவறுகளை அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்ல ஒரு நாள் பிக்ஸ் பண்ணுற பாருங்க, அப்படி சபை கிடையாது. ஏன்னா ஆட்டுக்குட்டியால் ரத்தத்தினால் தோய்த்தெடுத்தவங்களா ஆக்சுவலி திரளான கூட்டம். அதாவது ஆக்சுவலி சபையும் பாவம் செய்யறவங்க தான், சபை வகுப்பாரும் பாவம் செய்யக்கூடியங்க தான். அது பாவம் இல்லைன்னு இல்லை, பாவிகள் அவங்க மிகப்பெரிய பாவிகள் தான். பட் என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அறுவடை காலத்தில் தன் பாவங்களையும் அறிக்கை செய்வாங்க, பாவம் என்னன்னு தெரிஞ்சவங்க விடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் துக்கப்படுவாங்க. ஆனால் அன்றன்ற வாழ்க்கைக்கு அவங்களுக்கு வருகின்ற அனைத்து அனுபவங்களையும் முற்றிலும் ஜெயம் கொடுங்களா இருப்பாங்க. அதான் சொல்றாரு. அடுத்து நெக்ஸ்ட் வாசிக்கலாம். மரணமானாலும் ஜீவன் ஆனாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமையினாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நம்ம ஒருவேளை அப்போஸ்தலன் பவுலுடைய ஸ்பீச்ல இருந்து நம்ம சொன்னா எப்படி இது புரிஞ்சுக்கலாம் கேட்டா, அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவருடைய வியூ பாயிண்ட்லேருந்து வரலாம். இப்போ எல்லாருக்கும் புரியுதுங்களா? அவர் என்ன வியூவில் சொல்கிறாரு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? வியாதி வரீங்களா வாங்க, வறுமை வரீங்களா வாங்க, அதாவது கஷ்டமா வாங்க பரவாயில்ல, வறுமையா வாங்க, மரணமா வாங்க ட்ரை பண்ணுங்க. அதாவது என்னெல்லாம் உங்களால் ட்ரை பண்ணுங்க, ஆனால் என்ன செய்ய முடியாது, நீங்கள் கிறிஸ்துவ நண்பர்கள் விட்டு நீங்கள் பிரிக்க முடியாது. அப்போ யாருக்கு அவர் சேலஞ்ச் போடுறாரு அந்த இடத்துல? வருகின்ற எல்லா சுச்சுவேஷனுக்கும் எல்லா அனுபவத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். என்ன வந்தாலும் இந்த மாம்சத்துக்கு தான் அது என்ன பண்ணும், பாதிக்கும். என்னுடைய புது சிருஷ்டிக்கு எந்த பாதிப்பும் வராது என்பதை தெரிஞ்சதுனால தான் இவைகள் மத்தியத்தில் முற்றிலும் ஜெயம் கொள்ள வேண்டாம் அந்த கான்செப்டோட தான் ஒரு புது சிருஷ்டி வாழ்ந்துட்டு இருப்பான், எந்த அனுபவமாக இருந்தாலும். பட் இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முற்றிலும் ஜெயம் கொண்ட மதியத்திலேயே ஒரு கூட்டத்தார் பற்றி ரசல் பேர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா, வசனம் அப்படியே கோட் பண்ணுறாரு, உங்களுடைய ஓடி போகிறது மாறி காலத்திலோ ஓய்வுல ஏன் போகக்கூடாது சொல்றாருன்னா, அந்த காலம் வரும்போது ஒரு கூட்டத்தார் சொல்லுவாங்களா? வசனம் வாசிக்கலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமும் ரட்சிக்கப்படவில்லை. பாத்தீங்களா? அறுப்பு காலமும் சென்றது, அதுக்கப்புறம் கோடை காலமும் சென்றது, நாம என்ன பண்ணல. இது யார் சொல்லுவாங்க இந்த வார்த்தையே? திரளான கூட்டத்தார் தான். ஆனா இன்னைக்கு இந்த திரளான கூட்டத்தார் என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா, இதுக்கு இது என்ன கிடையாதுங்களா? ஆக்சுவலி சொல்ல போனாக்கா இது அழைப்பு கிடையாது. ஆனா பட் ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கொஞ்சம் கவர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அழைப்பு கிடையாது, ஆனா திரளான கூட்டம் அவனா கூட ஒரு தகுதி இருக்கு. சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இவங்களும் பரலோகத்துக்கு தான் போறாங்க, இவங்களும் கர்த்தருடைய இயேசுடைய மனவாட்டிக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டுங்க தான். ஆனால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணி ஆவியின் சரீரத்தில் பரலோகத்துக்கு போகிறவங்க தான். பட் என்ன சொல்கிறாருன்னா, இவர்கள் மிகுந்த உபதிரத்தினால் உலகத்துலேருந்து வந்துங்க. அதாவது வசனம் தெரிஞ்ச வசனம், ஆட்டுக்குட்டியால் ரத்தத்தினால தன் வஸ்திரத்தை தொய்த்தெடுத்துங்க. இதுக்கான கமெண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வாய்ப்பு இருக்குன்னா பாருங்களேன். நான் சபையாக இருக்கிறேன்னா, நான் திரளான கூட இருக்கிறான்னு சொல்லி யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு சகோதரியும் இந்த சகோதரன் தான் திரளான கூட்டம்,
அல்ல இந்த சகோதரி தான் வந்து சபை, இவங்க தான் ரெண்டாம் மரணம் சொல்றது நமக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஆனா யார் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டா நமக்கு தெரியும். எனக்கு தெரியும் நான் திரளான கூட்டமா, நான் மனவாட்டியா ரெண்டாம் மன்றத்தை கண்டுபிடிக்க முடியும். எப்படி? நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையை சொல்லும், புது சுற்றி சொல்லும், உண்மையாக நீ வாழ்ந்துட்டு இருக்க என்பதை சொல்லிக் கொடுக்கும். ஒருவேளை தேவனுடைய வார்த்தை மூலம் நம்ம கைட் பண்ணப்படுவோம். அதாவது நமக்குள்ள எந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது கேட்டீங்கன்னாக்கா, எந்த ஒரு சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது நாம் எந்த நேரத்திலையும் எப்பயுமே இவர்கள் தான் ரெண்டாம் மரணம், இவர்கள் தான் சபை, இவங்க தெரியலான்னு கூட நம்ம யாரும் டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன்னாக்கா காலத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணாதீங்க, நான் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் அவருக்கு உண்மையா வாழலாம், அவருக்கு கீழ்ப்படிலாம், நேர்மையா இருக்கலாம். பட் அதுக்கு தாண்டி எல்லா சௌரசங்களும் ஊழியம் செய்யலாம், நன்மை செய்யலாம். பட் யாருடைய வாழ்க்கையும் தீர்ப்பு செய்யறதுக்கு நமக்கு அத்தாரிட்டி கிடையாது. பட் என்ன சத்தியம் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, திரளான கூட்ட வகுப்பார் வந்து அந்த ஒரு ஆபத்து நாட்கள்ல சிக்கி கொள்ளுவாங்க. எப்படின்னா, இப்ப பாவங்கள் அறிக்கை செய்யக்கூடிய காலத்துல, இப்ப பாவத்தை விடக்கூடிய காலத்துல இந்த வேலை செய்யாம, இப்ப பலியின் வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை இந்த காலத்துல அதை செய்யாம அடுத்து தள்ளி செய்ய போறாங்க. அதாவது அவங்களும் பலியின் வாழ்க்கை செய்ய போறாங்க, அவங்களும் பாவத்தை விட்டு தான் பரலோகத்துக்கு வர முடியும். ஆனா தாமதமா செய்ய போறாங்க. ஸோ அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்களா, அவங்க ஊமையில படிக்கிறமே அவர்கள் என்ன பண்ணிட்டாங்களா, தூங்கி விட்டார்கள். அதுக்கப்புறம் அடுத்து எண்ணெய் இல்லை. எண்ணெய் எண்ணெய் இல்லைன்னு அர்த்தங்களா, என்னங்களா? பரிசுத்த ஆவி இல்லை. ஓகேங்களா? ஸோ பரிசுத்த ஆவி இல்லைன்னா என்ன வரும்? இங்க கேட்டுங்கிற பாடம் கொஞ்சம் கூட உங்களுக்கு படிக்கிற வசனங்கள், ஆவிக்குரிய விஷயங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை புரியாது. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தையே எந்த சகோதரரும் நமக்கு சொன்னா கூட வசனம் படிச்சாலும் கொஞ்சம் கூட நம்மளால புரிஞ்சு முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளே படிச்சாலும் புரிய முடியாது. பார்த்தீங்கன்னா, தேவ ஆவினால் ஒரு நடத்தப்படாது இருந்தாங்கன்னா எந்த விஷயம் புரிஞ்சுக்க முடியாது சொல்ல சொல்லி. அதனாலதான் இந்த பெயர் சபைக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெயர் சபைக்கு ஜென்ம சுபாவமான மனிதனுக்கு என்ன புரியாதா? ஆவிக்கேற்றர்கள் புரியாது. அவருக்கு எப்படி தெரியுமா அதை பார்த்தா? ஆமா சார், பைத்தியமா இருக்கும், பைத்தியகாரத்தனமா இருக்கும் இந்த விஷயம் சொல்லப்போம். ஆனா யாருக்கு இது உண்மையும் தெரியும்? தேவ ஜனங்களுக்கு தான் ஒரு விஷயம் தெரியும். இது மிகப்பெரிய சத்தியத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவங்களா காணப்படுவாங்க. அதை சொல்றாரு, மிகப்பெரிய உபதிரத்தின் வழியாக இங்க வர போறாங்க சொல்றாங்க. அப்ப அந்த உபதிரத்துல சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நம்ம மதியத்துல இருக்குது. ஆனா நம்ம எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து தவறிட வேண்டாம். சபையாக கூடிய வாய்ப்பு நமக்கு வரும்போது நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உபதிரம் பூமிக்கு வரும்போது, ஒருவரும் கிரியை செய்யாத ராகு காலம் வரும்போது, சகோதர சகோதரிகளே, இந்த மகா உபதிரம் சிக்கிக்கொள்ளக்கூடிய அந்த காலம் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டா, வசனம் வாசிக்கலாம். மத்த 24 அதிகாரம் 26 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 21 வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். பாத்தீங்களா? இதுதாங்க நம்ம இந்த பாடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க போற வார்த்தை. அதாவது உலகம் உண்டானதுல இருந்து, மனிதன் தோன்றினதுல இருந்து இதுவரைக்கும் சம்பவித்தாரதுதான் இனிமேலும் சம்பவிக்காதது. அதாவது இனிமேல் இந்த மாதிரி உபதிரம் வரவே வராது. அது போன்ற ஒரு மிகப்பெரிய உபதிரம் வரப்போகுதுன்னு சொல்றாரு. இதுதான் 3ஆம் உலக போர். இது எப்படி வரப்போகுதுன்றது நம்ம டீட்டெயிலாக கேட்டிருக்கிறோம். முழு உலகமே அது பாதிக்கப்பட போகுது. அது எப்படி சொல்றாருன்னா, கர்த்தருடைய பாஷையில கொஞ்சம் நம்ம கவனமா நம்ம கேட்கலாம். தேவன் ஒருவேளை இரக்கம் செய்து அந்த நாளை குறைக்கா விடாத இருந்தார்னா, நாசில சுவாசம் உள்ள மனுஷனே பூமியில் இருக்க மாட்டாங்க. அந்த கான்செப்ட் புரியுதுங்களா? இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த வரக்கூடிய அழிவு, நாசில சுவாசம் உள்ள மனிதரே பூமியில இல்லாத போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பேர் ஆபத்து வரப்போகுது. கொரோனாலாம் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் ரொம்ப கம்மி. மகா உபத்திர உலகத்துக்கு வரும்போது, இப்போ போய் அறுவடை செய்யக்கூடிய ஊழியத்துல பலியின் வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும்போது, இப்போ செய்யாத அப்போ செய்யறதுக்கு முயற்சி பண்ணனா எந்த வாய்ப்பு கிடைக்காத போயிடும். அதுல பிரதருடைய அந்த கான்செப்ட் வந்து அப்படியே உங்களுக்கு ஒருவேளை தமிழ்ல நம்மகிட்ட இல்லை. இப்போ இதுல என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாள் வரும்போது சரஸ்வரிகளை எப்படி இது கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, 22ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அது சொல்றாரு, அந்த ஆபத்து வரும்போது அடுத்து 22nd வசனம் வாசிங்க. 22. மத்தேயு 24 அதிகாரம் 22 வசனம். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. ஒருத்தர் கூட தப்பி போக மாட்டாங்களா சரஸ்வரிகள்? அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து எப்படி வசனம் சொல்லுதுன்னு கேட்டா,
பூமியின் ஒரு முனை தொகங்கி இன்னொரு முனை வரைக்குமே பணங்கள் இருந்து கிடக்குமா. கொரோனாலாம் அது ஜனங்க எடுத்து அடக்கம் செய்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் பைபிளில் வசனம் இருக்குது, ஒரு முனை தொங்கி இன்னொரு முகம் வரைக்கும் அவ்வளோ பிணங்கள் இருந்து கிடக்கிற அளவுக்கு மகாபத்திரத்தில் ஏகப்பட்ட இழப்பு இருக்கும் மனுக்குலத்துக்கு. ஸோ அது பெரிய ஆபத்து. அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. அதுதான் தானியேல் சொல்கிறாங்க 12:1, உன் ஜனங்களுக்காக நிற்கும் மிகாயில் எழும்பும் போது, அதாவது நம்ம பார்த்தோம் ஸ்டாண்ட், அதாவது ரைஸ் ஆகும்போது யாதொரு ஜனங்களும் தோன்றிராத மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரும் என்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பாருங்க, அடுத்து வாசிக்கலாம். டேனியல் 12:1. தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிக்கவேல் ம். அக்காலத்திலே எழும்புவான். ம். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் ம். அக்காலம் மட்டும் உண்டாயிராத ம். ஆபத்து காலம் வரும். ஆ, அக்காலத் போதும். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துல பார்க்கும்போது தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் தான் இடையில அது உதவி செய்றார் மனுக்குலத்துக்கு. இந்த மூன்றாம் உலகம் என்பது, மூன்றாம் உலக போர் என்பது மிகப்பெரிய ஆபத்து தான். சரிங்களா? யாராலையும் அது எஸ்கேப் ஆகிட முடியாது. இன்னொன்று சொல்றாரு, யாருமே இதை கட்டுப்படுத்த முடியாதான், வராதபடிக்கு யாரும் தடை செய்ய முடியாது. பாபிலோன் அழியக்கூடிய அழிவுல இருந்து கூட யாருமே பாபிலோனை காப்பாற்றலாம்னு சொல்லி போனால் அதுவும் செய்ய முடியாதான், எல்லாமே அழிவுக்குள்ள போகும்னு சொல்றாரு. எப்படி இது ஸ்டாப் பண்ணுவாருன்னு கேட்டா, இந்த அழிவை பேரழிவை தேவனே தான் ஸ்டாப் பண்ண முடியுமா? எப்படி? தேவன் இடைவெளியில என்ன பண்ண போறார் பார்த்தீங்கன்னா, இடையில தலையாகி இயேசுவும் சரீரத்தை கொண்டுதான் இந்த மூன்றாம் உலக போர்ல, அதாவது முற்றிலும் மனுக்குலம் இல்லாத போர் அளவுக்கு வரும்போது மறுபடியும் தூக்கி நிறுத்த போகக்கூடிய வேலையை தேவன் தான் செய்ய போறார். அதாவது எப்படி இருக்கும்னு கேட்டா, மனிதன் இனிமேல் இருப்பாங்களான்ற ஒரு எண்ணம் கூட மனுஷனுக்கு இல்லாத போற அளவுக்கு ஆயிடுமா பூமியில். அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது. 4th வால்யூம் முழுக்க அதுதான். எப்படி பொருளாதாரம், மதம், சமுதாயம், அதாவது இது எல்லாம் எப்படி அரசியல் எல்லாம் போயிட போகுதுன்றதான் நம்ம டீட்டெயில் எழுதுறாரு. அதுல சகோதர சகோதரிகளே, மனுக்குலமே அழிந்து போகக்கூடிய ஒரு காலம் வர மாதிரி நடக்கும்போது தான் தேவனுடைய மிகப்பெரிய கிருபை இஸ்ரேல் இருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தை நான் சொல்றது முழு உலகத்துக்கு வரன்றது நான் பார்க்கிறோம். இது எல்லாமே எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுதுன்றது மாதிரி யாரும் என்ன பண்ண வேண்டாம், ரொம்ப தூரத்துக்கான என்னங்களா ஒரு விஷயம்னு சொல்லி தயவு செய்து யாருமே யோசிக்க வேண்டாம். எசேக்கியேல் கூட பாபிலோன்ல போய் இருக்கும்போது ஒரு ப்ராஃபஸி சொன்னாராம், முற்றிலும் பாபிலோன்ல இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருக்கிற அத்தனை பேரும் இங்க வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரா அவர். எரேமியா சொன்னாரு, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனா எசேக்கியேல் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இவன் சொன்னக்கூடிய வார்த்தை வெகு தூரத்துன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களாமா. பட் அவர் காலத்திலே நடந்ததாச்சு சொல்ல போனாங்க. எசேக்கியேல் 21 அதிகாரத்துல அந்த வார்த்தை சொல்லப்படுது பாருங்க. ஸோ ப்ராபஸின்றது யாருக்காக காத்திருக்காது சரஸ்வரிகள். தேவனுடைய திட்டம், தேவனுடைய ரகசியங்கள், தேவனுடைய காலக்கணக்கு, அது யாருக்காக காத்திருக்காது. ஸோ இது மத்தியத்தில் நம்ம சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம், ஏற்ற குணங்களை நம்ம வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது, அவருக்கு உண்மையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. ஸோ என்ன சொல்றாரு பாருங்க, வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் சாப்டர் 12, அதில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 21 முதல் சில வசனம் அப்படியே வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? ஆகையால் நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோடே சொல்லு. இஸ்ரேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தீர்க்க தரிசனமும் முகஸ்துதியான குறிச்சொல்லுதலும் இராமற் போகும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். சகோதர சொல்ல அப்படியே நீங்கள் எசேக்கியேலை எடுத்து நீங்கள் ஒருவேளை 40 அதிகாரத்தில் கூட அந்த விஷயம் ஒரு சில வருதான நம்ம டீட்டெயில் நம்ம டைமில் பார்த்துட்டு போயிடலாம். அதனால எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம சரியான விதத்தில் கவனிச்சுட்டு போக வேண்டியது நம்முடைய கடமை சகோதரிகள். அதனால இந்த ஒரு ஆபத்து நாட்கள் வருவதற்கு முன்பாக உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓடிடுன்னு சொல்கிறார். நமக்கான லெசன் என்ன? இப்போ இங்கே ஒரு வசனம் ஞாபகம் பண்ணிக்கலாம். ஆகையால் உன் கையில் எது நின்றுகிறதோ அது முழு பலத்தோட என்ன பண்ணுங்க, நீங்க செய்து முடிச்சிருங்க. அதாவது எல்லார்ட்டையும் எல்லாமே தேவன் கேட்கல, உங்கள்கிட்ட என்ன இருக்கு, நீங்க என்ன செய்ய முடியும், அது சீக்கிரம் என்ன பண்ணுங்க, செய்த முடியுங்க. அந்த கான்செப்ட்ல சொல்றாரு. அப்போ சகோதரர்களே, இந்த ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 1874 அப்புறம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து பார்க்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 25 வசனம் 23 வசனம் வாசிக்கலாம்.
மத்தேயு 24 23 ம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், ம். அதோ இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். இதோ கிறிஸ்து இங்க இருக்கார் அங்க இருக்கார் யாராவது சொன்னா நம்பாதீங்க. ஏன் அப்படி சொல்றாரு? நீங்க சொல்லுங்களேன், ஏன் அப்படி சொல்லியிருப்பாரு? 1874 கர்த்தர் வந்துட்டார். எகைன் மறுபடியும் இப்போ இந்த காலத்துல கிறிஸ்து அங்க இருக்கார் இங்க இருக்கு சொன்னா ஏன் நம்பாதீங்க சொல்றாரு? காரணம் என்ன? அவர் அப்படி வரப்போறது கிடையாது, மாம்சத்திலே வரப்போறது கிடையாது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா 24 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இப்போ 24th வசனம் வாசிச்சுட்டேன். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், ம். அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். அடுத்து ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி ம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஓகே, அப்போ இது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறாரு. முதலாவது இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 25 இல்ல 26 கூட படிச்சிருங்க. அப்படி இது படிச்சிருங்க. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ம். ஆகையால் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் ம். புறப்படாது இருங்கள். ஸோ வனாந்தரத்தில் இருக்கிறாரு இயேசுன்னு சொன்னா புறப்படாதீங்க. கான்செப்ட் நோவா பண்ணிக்கணும். வனாந்தரத்தில் இருக்கிறா நான் பார்த்தேன்னு சொன்னா புறப்படாதீங்க. அடுத்த நெக்ஸ்ட் இதோ ஆ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். ஓகே, இங்கே நம்ம ஏன் இந்த வார்த்தை சொன்னாரு? வனாந்தரத்தில் இருக்கிறான்னு சொன்னா கூட போகாதீங்க, அறை வீட்டில் இருக்கிறான்னு கூட போகாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ வனாந்தரத்தில் இருக்கிறாருன்னா நீங்க புறப்படாதீங்கன்னு சொல்லும் போது என்ன சொல்ல வராரு? வனாந்தரம் எது குறிக்குது பைபிள்ல? செப்பரேஷன். அப்போ சில பேர் சொல்லுவாங்களாம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம், வந்தார் அவரு, கரெக்டுங்களா? எங்கே பார்த்து தனிமையாக பார்த்தோம் சொல்லும் போது என்ன பண்ணாதீங்க, போவாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் அறை வீட்டில் நான் பார்த்தேன்னு சொன்னா அறை வீட்டில் என்னங்களா ஞாபகம் இருக்குங்களா? பேசிக்கில் பார்த்துருக்க விஷயம் தான் இது. நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டு வந்துட்டாரு பார்த்தீங்களா? அதுவும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. அப்படின்னா ஏன் இந்த வார்த்தை சொல்லியிருக்கணும்? ஓகே, இது நமக்கு தெரியும் தான். இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஏன் கர்த்தர் வனாந்தரத்தில் இருக்கிறன்னு சொன்னாலும் ஓடி போவாதீங்க, அறை வீட்டில் இருந்தாலும் நீங்கள் நம்பாதீங்க, வந்துட்டாருன்னு சொல்லி ஏன் இப்படி சொல்ல வராரு சபைக்கு? அதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க? வெரி குட். அப்படின்னா நான் அப்படி வரவே மாட்டேன், கரெக்டா? அப்படின்னா நான் அப்படி அதாவது எல்லாரும் பார்க்குறவன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அப்போ அடுத்த கேள்வி, அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து 2வது வரைக்கும் வராரு? எதற்கு வராரு அப்போ இயேசு கிறிஸ்து? எப்படி வராரு? அப்போ எதற்காக இயேசு கிறிஸ்து 2வது வரைக்கும் வராரு? எப்படி இயேசு கிறிஸ்து 2வது வரைக்கும் வராரு? இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் பிரசன்னம் என்பது திரும்பி கொடுத்தலின் காலத்துக்காக தான், கரெக்டுங்களா? அதாவது முழு சபையை மீட்டெடுப்பதுக்காக, சாத்தானை கட்டுவதற்காக, தேவன்ராஜ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. எத்தனையோ ரீசன் இருக்குது தெரியுங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய 1வது வருகைனா என்ன, இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 1வது வருகை ஒரு பிளான் இருக்குது இல்லையா, 2வது வருகை ஒரு பிளான் இருக்குது இல்லையா? அப்போ 1வது வருகையில் இப்போ அடுத்த இந்த கேள்விக்கான பதில் அங்க இருக்கு. 1வது வருகையில் இயேசு கிறிஸ்து 1வது வருகை எதுக்கு வந்தாருங்க? நீங்க கேட்கலாம், இது ஒரு கேள்வி பதில் கேட்கலாம். ஆக்சுவலி இது கேள்விதான், சொல்லலாம், நீங்க பதில் சொல்லலாம். மீட்கும் பொருள் கொடுக்கறதுக்கு. மீட்கும் பொருள் கொடுக்கணும்னாக்கா லோகஸ் என்னவா வரணும்? உலகத்துக்கு மனுஷனா வரணும், மாம்சத்துல வரணும், கரெக்டா? மாம்சத்துல வந்ததுக்கான காரணம் என்ன? ஈக்குவல் டு ஆதாம், கரஸ்பாண்டிங் பிரைஸ். அது கொடுத்து முடிச்சிட்டாருங்களா? இப்போ 3வது நாள் இயேசு கிறிஸ்து வீட்டுல வந்தாரா? பரலோகத்துக்கு அவர் போயிட்டார்ல, இப்போ எப்படி இருக்காரு? இப்போ அவரு தெய்வீக சபாவத்தில் இருக்கிறார், கரெக்டா? தெய்வீக சபாவத்தில் இயேசு கிறிஸ்து இப்போ இருக்கும்போது 2வது பிரசன்னம் வரும்போது எல்லாரும் அவரை பார்க்க முடியுமா? கரெக்டா? ஆனா யார் மாற்ற அவரை பார்க்க முடியும்? தீர்க்கதரிசன கண்களால. சபை பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க முடியும்? மனக்கண்கள், கரெக்டுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து 2வது பிரசன்னம் வந்துட்டாரு, மகிமை நிறைந்தவராக அவர் வேலை செய்துட்டு இருக்கிறாரு. சபை மனக்கண்களால் என்ன பண்ணிருக்காங்க? உணர்ந்திருக்கிறாங்க. நீங்க இருளின் பிள்ளைகள் அல்ல, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைன்னு சொல்லிட்டாரா? திருடன் வந்தது போல வந்துட்டாருங்களா? இப்ப வந்திருக்கிற எல்லா சத்தியம் சபைக்கு தெரிஞ்சிட்டு இருக்குதுங்களா? ஏன் இந்த கேள்வி நம்ம கேட்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா சௌரஸ்வரிகள் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்களாம் சில பேரு, அநேக கள்ள கிறிஸ்துக்கள் சொல்லுவாங்களாம், இதோ கிறிஸ்து அங்க இருக்காரு இங்க இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சபை அமைப்பு ஆரம்பிக்கும். என்னதுங்களா? கள்ள கிறிஸ்துக்கள் அதிகம் ஆரம்பிச்சிருவாங்க சொல்றாரு. அதாவது நீங்க ஒரு ஆச்சரியமான உண்மை பேசிக்கல கேட்டிருக்கிறீங்க. இதோ நான் உங்களுக்கு முன்னதாகவே சொல்லுகிறேன். ஏன் இந்த வார்த்தை அப்படி சொல்றாரு? இந்த வார்த்தையை அவ்வளவு அழுத்தம் கொடுத்து பேசியிருக்கிறாரு. நான் என்னுடைய டைம்ல வந்துடுவேன் மகிமை நிறைந்தவராக, எனக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்திடுவேன். ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் உண்மையான சபைக்கு நான் வந்துட்டேன்னு தெரியும். ஆனா கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க. அவங்க எழும்பி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அநேக பேரை பொய்யான அற்புதங்களை செய்து வஞ்சிக்கிற போதனைகளை சொல்லி அநேக பேரை தன் பக்கம் இழுத்துக் கொள்வார்கள். எப்படி?
அவர் சொல்றாரு, அநேக விதமான பொய் சபைகள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தின்படியே பரோசியாவுடைய காலத்துல தான் பொய்யான சபைகள் பொய்யான சத்தியத்துக்கு வஞ்சனையான போதனைக்கு இடம் கொடுத்து சத்தியத்தின் மேல இருக்கிற ஒரு அன்பை விட்டு பொய்யை விசுவாசிக்கிற அளவுக்கு சத்தியத்தை விட்டே போவார்கள்ன்ற அந்த வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு புரிய முடிச்சுங்களா? ஸோ மிகப்பெரிய ஒரு சத்திய வெளிச்சம் இங்கே பெற்றிருக்கும் போது இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தையே கவனிக்காதபடிக்கு அசத்தியத்தை நம்பக்கூடியவர்களாக மிகப்பெரிய அற்புதமும் அடையாளமும் சாத்தான் இப்போ செய்வாங்களாம். அப்போ அடுத்த ஒரு கேள்வி வருது, அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் பிரசனம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தில் அற்புத அடையாளம் நடக்குமா? அப்போ பேர் சபையில எல்லாம் இப்போ அதிகமாக என்ன நடக்குதுங்க? மேக்சிமம் என்ன நடக்குது சொல்லுங்களேன்? மேக்சிமம் என்ன நடக்குது? அற்புதம், அடையாளம், அந்நிய பாஷை, பேய் ஓட்டுறது. கரெக்டுங்களா? இது எல்லாம் யார் செய்துட்டு இருக்கா? அவங்க யார் பேர்ல செய்யறாங்க? இதெல்லாமே இயேசு கிறிஸ்து பேர்ல. எந்த இயேசு கிறிஸ்து பேர்ல இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க? வேற ஒரு இயேசு பேர்ல செய்துட்டு இருக்காங்க. அப்ப முழு கிறிஸ்துவ மண்டலம் எது மேல ஃபுல் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க? அற்புதம், அடையாளம், அந்நிய பாஷை, தீர்க்கதரிசனங்கள் தானே கவனம் செலுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இது எல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி, ஒரு ஜனங்களை ஏமாத்துற மாதிரி, ஒரு மிகப்பெரிய வஞ்சனை மாதிரி சபைக்குள்ள நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கள்ள தீர்க்கதரிசனமான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அட்ராக்ஷனா ஜனங்களை சத்தியத்துல டைவர்ட் பண்ணிருக்கிற ஒரு மிகப்பெரிய மெத்தடாமா. எப்படி 1260 வருஷம் சாத்தான பண்ண தெரியுங்களா? பைபிள் வெளிப்படாதபடிக்கு அந்த கிறிஸ்து அமைப்பு கொண்டு வந்துட்டா. கரெக்டுங்களா? அந்த கிறிஸ்து அமைப்பு முடிஞ்ச உடனே 18ஆம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா பைபிள் அநேக பாஷையில வந்துடுச்சு. இப்ப கிறிஸ்துவ பைபிள் படிச்சாதான் சத்தியம் தெரியும் இல்லைங்களா? பைபிளே படிக்கக்கூடாது யாரு? எல்லாருக்குமே கிறிஸ்துவ பைபிள் படிக்கக்கூடாது. அப்போ எல்லாருக்கும் அற்புதம், அடையாளங்கள், அந்நிய பாஷைன்ற மாதிரி போயிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே அது மேல கவனம் செலுத்துவாங்க. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லா கிறிஸ்தவ போதனைகளும் அவங்களுடைய உபதேசங்களும் அந்த மேஜின் மேல் வாந்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது கிறிஸ்து 2ஆம் வருகை வந்ததுக்கு அப்புறம் கூட சாத்தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்னு கேட்டீங்கன்னா ஜனங்க சத்தியத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு மிகப்பெரிய அற்புதம், அடையாளங்களை செய்வதற்கான காரணம் என்ன சொல்றாரு? எல்லாத்துக்கும் கேட்டீங்கன்னா அவனுடைய ராஜ்யத்தை தக்க வைக்கிறதுக்காக, அதாவது முழு சபை அவனை விட்டு, அதாவது ஜனங்க இந்த உண்மை தெரியாதபடிக்கு அவனை விட்டு தூரம் போகாதபடிக்கு இந்த மாதிரி பொய்யான அற்புதங்கள் செய்வான். ரீபென்ஸ் நம்பர் 5802, ரீபென்ஸ் நம்பர் 1736. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கடைசி சாத்தான் பயன்படுத்தக்கூடிய கடைசி வல்லமையை அற்புதம், அடையாளம், அந்நிய பாஷை இது போன்ற அநேக அடையாளங்களை வச்சு ஜனங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவான்றது சொல்றான். ஓகே, நமக்கு தெரிஞ்ச விஷயம்னு கேட்டா சகோதர சகோதரர்கள் இது ஏன் நம்ம அழுத்தம் கொடுத்து இங்கே சொல்கிறோம் பதர் இந்த இடத்துல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு கேட்டால் இந்த ஒரு ஆவியானது சத்தியத்தின் ஆவி கிடையாது. முழு கிறிஸ்துவ மண்டலமே ஒரு பொய் அடிப்படையை கொண்டு அற்புதம் அடையாளம் நம்பி போயிட்டு இருக்கிற இந்த காலத்தில் கிறிஸ்து ஏற்கனவே 2ஆம் பிரசனம் வந்துட்டு இருப்பாரு. அவர் உண்மையான சபையை அவர் சூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உண்மையான அந்த கிறிஸ்து அமைப்பு என்னக்கூடிய இந்த போலி அமைப்பை உலகத்துக்கே அவர் வெளிப்படுத்த போறாரு. ஃபால்ஸ் மெசையா, ஃபால்ஸ் டீச்சிங். யார் எடுத்தாலும் என்ன சொல்றாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சொல்றாரு பிரதரு, ஏன் சபை தான் கரெக்டு வாங்க, ஏன் சபை தான் வாங்க காங்க, நீங்க வந்து பாருங்க சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சபைகள் லிஸ்ட் கொடுக்குறாரு. மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், லூத்ரன், ஆர்த்தடாக்ஸ், ரோமன் கேத்தலிக், பெண்டகோஸ்ட், அதாவது ஏகப்பட்ட லிஸ்ட் கொடுக்குறாரு. எல்லா சபைகளும் ஏன் சபை தான் கரெக்ட்னு சொல்லி ஜனங்களை தன் பக்கம் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனால் உண்மையான சபை மாற்றம் தான், உண்மையான கிறிஸ்துவின் சரீர அங்கத்தார் மாற்றம் தான் அந்த சரீர அங்கத்துக்குள்ள ஒருவர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த காலத்தில். ஸோ ரொம்ப டைவர்ஷன்ஸ் இருக்கும், ரொம்ப விதமான வஞ்சனை இருக்கும் இந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அன்புக்குரிய சோரசோரிகளே என்ன சொல்றாருன்னா கிறிஸ்து இயேசு எல்லாருமே சொல்ற போல யாரோ தனிப்பட்ட நபருக்கு வெளிப்பட மாட்டாரு. யாரோ ஒரு தனிப்பட்ட நபர் ஜெபம் பண்ணும்போது வந்துட்டாருன்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் ஏற்கனவே வந்துட்டார் என்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யாருமே உங்கள்கிட்ட அவர் வரல என்று சொன்னா கூட நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலத்துல கர்த்தர் மாம்சத்துல வரமாட்டார்ன்றது உண்மை பார்த்துட்டோம். அதுல என்ன சொல்றாருன்னா 7ஆம் தூதன் 4th வால்யூம்ல 810 பக்கம் 811 பக்கத்துல என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா அதை பத்தி சொல்றாரு. நீங்க 4th வால்யூம்ல எடுத்து நீங்க படிச்சிடலாம். அத்தியாயம் 12. இது 4th வால்யூம்ல பதில் எழுதக்கூடிய அந்த எழுத்துக்கள் எப்படி கர்த்தர் இயேசு 2ஆம் பிரசனத்துல வந்திருக்கிறாரு, எப்படி சொன்ன நம்ம நம்ப கூடாதுன்றது ரொம்ப தெளிவா வாசிக்கலாம். பக்கம் 810 முதலாம் பேராகிராஃப். அவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்க மாட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் 1 நாம் அவரை போல் மாற்றப்படுவோம், அப்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை காண்போம் என்பதே அவரது போதனை. அதாவது
அவர் மாம்சத்துல வெளிப்பட மாட்டாரு, அவர் மகிமையில வந்துடுவாரு. ஆனா அவரை பார்க்கணும்னா நம்ம என்ன ஆகணுங்களா? அவரை போல அவரை போல ஆயிடுவோம் நம்ம. அப்போதான் அவரை போய் பார்க்குவோம். அடுத்த நெக்ஸ்ட் சொல்லுங்க, படிங்க. 2 இதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் அல்லது அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் ம். அதை நம்பாதிருங்கள். ம். ஏனெனில் இப்படிப்பட்ட விதத்தில் அவர் வெளிப்பட மாட்டார் என்று கூறி ம். மாம்ச ரீதியான நிலையில் அவரை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவதாக கூறப்படும் இவ்வித வஞ்சகங்களுக்கு நேராய் அவர் நம்மை முன்னதாகவே எச்சரித்திருக்கிறார். பாத்தீங்களா, மாம்சத்தில் வெளிப்படுவார் என்று நமக்கு வஞ்சனையான விதத்தில் நமக்கு ஏதாவது நம்ம சிக்கி கொள்ளாதபடிக்கு அப்பொழுதே சொல்லி காமிச்சிருக்கிறார். அடுத்த நெக்ஸ்ட் வாசிக்கலாம். அதற்கு மாறாக ம். மின்னல் அதாவது சூரியன் ம். கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல ம். எல்லா இடங்களிலும் மனுஷகுமாரனுடைய பிரசன்னமும் இருக்கும். ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லுவார். கிழக்குல இருந்து உதைக்கக்கூடிய சூரியனை போல அவருடைய பிரசன்னம் இருக்கும். பாத்தீங்களா, ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு? அதான் மத்தேயு 24 அதிகாரத்துல நம்ம அடுத்து நாம் படிக்கிறோம். என்னுடைய பிரசன்னமானது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி வருவேன் சொல்றதுக்கு சொல்றாரு. வசனம் பாருங்க, மின்னல். வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 24 அதிகாரம் 27 வசனம். ம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல ம். மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஸோ மின்னல் கிழக்குல இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குங்களா? கேள்வி புரிஞ்சுங்களா? மின்னல் கிழக்குல இருந்து பிரகாசித்து மேற்கு வரைக்கும் கடந்து போமான்னு கேட்குறேன். மின்னல் அப்படி வர சான்ஸே இல்லை. மின்னல் என்ன பண்ணுங்களா? இல்லை, எங்கிருந்து வேணா எந்த திசையிலேருந்து கூட மின்னல் வரும், கரெக்டுங்களா? ஆனால் இது எதை பற்றி பேசுகிறாரு கேட்டிங்கன்னா, அஸ்ட்ராஃபே என்ற வார்த்தை கிரேக்க மேனஸ்கிரிப்டில் வந்து வரக்கூடிய வார்த்தை அஸ்ட்ராஃபே. இந்த பிரைட்டனிங் என்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வெளிச்சம். நீதியின் சூரியன் உதைக்கும் போது, அதாவது நீதியின் சூரியன் உலகத்தில் உதைக்கும் போது அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியர் என்ற வார்த்தை மல்கியா 4:2 சொல்லப்பட்டிருக்குது. அப்போ உலகத்தில் இருக்கிற இருட்டு, அநீதி, அக்கிரமங்கள், பாவங்கள், மூட நம்பிக்கை, அடிமைத்தனம், இது போன்ற முழு உலகத்தை சாத்தான் கட்டுப்பாட்டு வச்சிருக்கிற இந்த உலகத்துல திடீர்னு ஒரு வெளிச்சம் உலகத்துக்கு வந்து அப்படி இருக்கும். அப்படி கர்த்தர் இயேசு அப்படி வரமாட்டாரு. சூரிய வெளிச்சம் எப்படி வருதுங்களா? கிராஜ் இருட்டுல வந்து இருட்டா இருக்கும் போது உதிச்சிடும், கரெக்டுங்களா? உதைக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த சன்ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சன்ரைஸ்னா கிழக்குல இருந்து மேற்கு வரைக்குமே கிராஜுவலா 5 o'clock, 5:30, 6 o'clock, 6:30, 7 o'clock அப்படியே சூரிய வெளிச்சம் ஆகுதுங்களா? சூரிய வெளிச்சம் கிராஜுவலா உதிச்சிட்டே வரும். அதே மாதிரி இருள் ஆகிட்டு இருக்கணும். இதுவா மெதுவாக கிராஜ் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக மெதுவாக என்ன பண்ணுங்களா? அந்த இருள் நீங்கிட்டே இருக்கும். அப்படி என்ன குடிக்குது? மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய இருள் மெதுவாக கிராஜுவலாக போகும். கர்த்தருடைய 2ஆம் பிரசனம் கூட சத்திய வெளிச்சம் இப்படி தான் அவர் மூலமா உலகத்துக்கு வரும் சொல்றதுக்கு என்ன சொல்றாரு? ஒரு ப்ரோசஸ். பரோசியா, எஃபிஃபெனியா, அப்போக்லாப்சிஸ், இந்த 3 ப்ரோசஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதுக்கு என்ன சொல்றாரு பிரதர்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வசனம் வாசிச்சா மல்கியா 4:2 வாசிக்கும். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். பார்த்தீங்கன்னா, நீதியின் சூரியன் உதைக்கும். கர்த்தர் இயேசுக்கு பைபிளில் இருக்கக்கூடிய இன்னொரு பேர் என்னங்களா? நீதியின் சூரியன். அவர் உதைச்சது அவர் உதைச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு அவர் அது தமிழ் எப்படி சொல்றோம்? அவர் உதைத்து எத்தனை வருஷம் ஆச்சுங்களா? எவ்வளோ வருஷங்களா? எவ்வளோ வருஷம் ஆச்சு? 100. எவ்வளோ பெரிய சந்தோஷமா நட்சதி தெரியுங்களா? சூரியன் உதயமாகி கிட்டத்தட்ட 150 வருஷங்கள் ஆனது. நம்மளுடைய மலக்கங்கள் திறக்கப்பட்டு அவர் வந்து அவர் பிரசனத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதே மிகப்பெரிய சத்தியம். இதோ வாசல் படியில் நின்று கதவு தட்டுகிறேன். அப்பேற்பட்ட சத்தியத்தை ஒருவேளை இங்க நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறேன் நான். ஒரு சில மாசத்துக்கு அப்புறம், சில வருஷத்துக்கு அப்புறம் இங்கேயே நின்றுட்டு இயேசு கிறிஸ்து 2ஆவது வரைக்கும் வரலன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? நான் கேள்வி ரொம்ப சீரியஸான கேள்வி கேட்டிருக்கேன். நீங்க எவ்வளவு பேர் அதை கவனம் செலுத்தலாம் நினைக்கிறேன். இந்த இடத்துல நின்றுட்டு நான் சப்ஜெக்ட் பேசிட்டுக்கிறேன் நான். ஒரு சில மாசத்துக்கு அப்புறம், சில வருஷத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து 2ஆம் பிரசனம் வரலன்னு சொன்னா நீங்க எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொல்றீங்களா? சொல்லுங்க. அது கரெக்டான ஆன்சர் இல்லை. நீங்க சொல்லணும் கரெக்டா. ஏன்னா எந்த விதமான ஊழியத்திலையும் பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு சத்தியம் வந்தது நான் கொடுத்த சத்தியம் கிடையாது. இது கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவன் மூலம், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு 7ஆம் தூதனை கொண்டு வந்த சத்தியம் தான் சத்தியம். நான் உங்களுக்கு பேசிக் கிளாஸ் சொல்லி கொடுத்திருந்தாலும் அந்த பேசிக் கிளாஸ் சொல்லி கொடுத்த சவரம் மாறலாம் எப்போ வேணாலும். பட் தேவனுடைய சத்தியம் என்பது கர்த்தர் இயேசு 2ஆம் பிரசனத்துல வந்தது 1000% இல்லை, 10,000% இல்லை, கோடி % உண்மை.
இதுதான் தேவனுடைய சத்தியம். இந்த சத்தியத்துக்குள்ள ஆழமான உண்மை அடங்கி இருக்குது. ஓட்டத்தை முடியக்கூடிய கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எக்காரணத்தை கொண்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், நான் சொன்ன சத்தியத்தை மாசிதி ஏதாவது நான் பேசினேனாக்கா நானே சபிக்கப்பட்டவனா ஆயிடுவேன். அதாவது பரலோகத்துல வந்த தூதர் மாத்தி பேசினா அவங்களும் சபிக்கப்பட்டவங்களா ஆயிட்டோம்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய விசுவாசத்துக்கு யார் அதிகாரி கிடையாது. என்னை போல எத்தனை சகோதரங்க உங்களுக்கு வந்து டீச் பண்ணா கூட அவங்க யாருமே உங்க விசுவாசத்துக்கு அதிகாரி கிடையாது. உங்களையும் என்னையும் தாயின் குரல் பிரித்தெடுத்த தேவன் உலகமே 2வது வருகை வரலன்னு எதிர்பார்த்துக்கிற இந்த காலத்துல நான் வந்துட்டேன், அவங்க கூட நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த சத்தியத்துக்கு விரோதமாக யாருமே செயல்பற்ற முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, வசனம் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம் இருக்குது. அதாவது செகண்ட் பிரசன்ஸ் அவர் வந்துட்டாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, பெணம் இருக்கிற இடத்துல தான் என்ன பண்ணுங்களாம், கழுகு கூடும். கடைசி பாயிண்ட் முடிக்கலாம். சகோதரர்களே, இந்த ஒரு பாபிலோன்ல விட்டு வெளியே வரோம் இல்லைங்களா, ஒரு எளிமையான கேள்வி கேட்டு பாட முடிக்கிறேன். ஏன் நாம் பாபிலோன் விட்டு வெளியே வரணும் சொல்லுங்களேன். இல்ல, கேள்வி ரொம்ப இம்பிளான கேள்விதான். பாபிலோன் விட்டு வெளியே வரணும். இல்ல, இன்னொரு இப்படி கூட கேட்கிறேன், பெணம் இருக்கிற இடத்துல கழுகியா வந்து கூட்டணும். நான் கேட்ட கேள்வியில இந்த ஆன்சர் இருக்கு. நான் அதை இப்படி கேட்கிற கேள்வி, அதாவது நாம் ஏன் பாபிலோன் வந்து வெளியே வரணும்? ஓகே, சத்தியத்துக்காக வந்திருக்கிறோம். சபையாய் நம்ம ஏன் கூடி வரணும் சொல்லுங்க. அங்கதான் ஆகாரம் இருக்கு. ஏன் பாபிலோன் குழப்பத்தை விட்டு வெளியே வரோன்னு கேட்டா, அது குழப்பம் நிறைந்தது. ஏன் அங்கிருந்து வெளியே வரன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க அந்த வசனத்துக்கு கேட்டீங்கன்னா, பெணம் எங்கேயோ அங்கதான் கழுகு கூடும். ஃப்ரெஷ் மீட்டு, ஏற்ற கால சத்தியம் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபைக்கும் அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த சத்திய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டு கூடி சீக்கிரம் இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கான காலப்பகுதிகளை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் செகண்ட் பிரசன்ஸ் என்றது அது கிராஜுவல் ப்ரோசஸான இருக்கக்கூடிய விஷயத்தினால இது யாருமே மாற்றி அமைக்க முடியாத சத்தியம். 2ஆம் பிரசன்னம் வந்துட்டாரு, அவர் மகிமையில வேலை செய்துட்டு இருக்கிறாரு. இனி நம்ம தேவனுடைய மகிமையில போய் கர்த்தருடைய மகிமை போய் சேரக்கூடிய காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால சவர சொல்லு, யாருமே ஒருவரும் வஞ்சித்திராதபடிக்கு மாம்சத்தில் வெளிப்படுவார். நோ, அந்த வனாந்தத்தில் இருக்கிறார் இல்ல, அப்படி யோசிச்சால் எந்த விதமான போதனைக்கும் நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு இந்த கடைசி நாட்கள்ல வஞ்சனைக்கான ஒரு போதனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் போதும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா சகோதர சகோதரிகளே, முதல் உங்களையும் என்னையும் இணைத்தது சத்திய மாற்றம்தான். அதுக்கப்புறம் தான் சகோதர சகோதரியுடைய ஃபெல்லோஷிப். நான் ஒரு முறை ரிப்பீட் பண்றேன், சத்தியம்தான் முதலாவது உங்களையும் என்னையும் அங்கிருந்து பிரிச்செடுத்தது. அதனாலதான் நம்ம இங்க இருக்கிறோம். அது செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரி ஃபெலோஷிப் வந்துச்சு. ஆனா சத்தியத்தை மீறி சகோதர சகோதரி ஃபெலோஷிப் வச்சுக்கிறதுக்கு பைபிள்ல எங்கே வசனமும் கிடையாது. அதனாலதான் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, உம்முடைய வசனமே சத்தியம், சத்தியத்தை அறிந்து சத்தியம் விடுதலையாக்கும். இப்படி என்னுடைய பிரசன்னம் கிழக்கிலிருந்து மேற்குல தோன்றக்கூடிய சூரியன் போல இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அடுத்த கேள்வி, இந்த உண்மையை யார் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு கேட்கும்போது, அதாவது ஒருவேளை அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதிப்படக்கூடிய இந்த கால பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அறுவடை காலம் முடிஞ்சது, கோடை காலம் முடிஞ்சது, ஆனா நானோ என்ன பண்ணல, ரட்சிக்கப்படல. எப்படி இது வாய்ப்பு அமையும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில என்றதை நம்ம படிக்க போறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு பிரதர்ன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல இந்த ஒரு காலகட்டத்தில் மத்திய 24 அதிகாரத்துல கடைசி நம்ம எங்க நிற்கிறோம் கேட்டீங்கன்னா, 27க்கு நிக்க வச்சிருக்கலாம், 28ங்களா, 28 நிக்க வச்சுட்டு நினைக்கிறேன் இல்லைங்களா. 28 தான் அந்த வசனம். அந்த கழுகு எங்க பெண்ண இருக்காங்க, கழுகு கூடும். ஸோ அப்படின்னா நம்ம எல்லாருமே பாபிலோன் விட்டு வரத்துக்கு ஏற்றகால சத்தியம் பெற்றுக்கொண்டு தான் வரோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசி பகுதியை நம்ம பார்த்து முடிக்கலாம். அதாவது இவ்வளோ பெரிய சத்தியத்தை கேட்ட நம்ம கேரக்டர் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது முடிக்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கிறிஸ்துக்குள்ள தினந்தோறும் அன்புல வளரணும், கிறிஸ்துவின் சத்தியத்தில் வளரணும். ஏன்னா யாருமே கர்த்தருடைய ஆபத்து நாட்களுக்குள்ள தப்பி போறதுக்கு முடியாதுன்றார். வெளிப்படுத்தல் 6:17 வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 17 வசனம். அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். அவருடைய கோபாக்னி நாள் வந்துவிட்டது, அதை யார் நிலைநிற்க முடியும்னு கேட்கும்போது தான் சொல்றாரு ஒரு அருமையான வார்த்தை. எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான வார்த்தை இந்த படிக்கும் போது. என்னன்னா, யாரு தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நேர்மையா இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப அருமையான இன்ஸ்பிரேஷனான வார்த்தை. தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் யார் நேர்மையா இருக்கிறாங்க,
ஸோ யாரு தேவனுக்கும் மனுஷ மதத்தில் நல்ல மனசாட்சி உள்ளவராக இருக்கிறாங்களோ அவர்கள் இந்த ஓட்டத்தை ஓட முடியும். அதுக்கு வசனம் கோட் பண்றாரு மத்த 24:3 யார் அவருடைய பர்வதத்தை ஏறத்தக்கவனா இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான வசனங்க அது. மத்த 24 அதிகாரத்துல 3 வசனம் 4 வசனம். மத்த 24:3-4. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3-4 வசனம். ம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் சாரி உட்கார்ந்து மன்னிச்சிருங்க. சங்கீதம் 23:4 சங்கீதம் 24 சிஸ்டர் சாரி 24 அதிகாரம் 3-4 வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? ம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து ம். தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஸோ இந்த வசனம் சொல்றாரு. அப்போ தேவனுடைய பர்வதத்தில் ஏறத்தக்கவன் யாருனாக்கா தன்னுடைய அர்ப்பணிப்புக்குள்ள உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து எல்லாவற்றுக்கும் நேர்மையாக வாழுகின்றவர்கள் மாத்திரமே தேவனுடைய சமூகத்தில் போய் சேர முடியும் என்ற வார்த்தை அங்கே சொல்றாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, மேத்யூ 24th சாப்டர் 3rd பார்ட் நம்ம இங்கே நிற்க வச்சிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த ப்ராஃபஸி நம்ம தொடர்ந்து நம்ம படிப்போம். தேவன் தாமே வசனங்களை ஆசிரிப்பாராக.